கிரீட்டிங்ஸ் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். இன்று திங்கட்கிழமை மாசி மாதம் 9ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். தினமும் பிரித்தானிய நேரம் காலை 9 மணிக்கும் 10 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஐரோப்பிய நேரம் காலை 10 மணிக்கும் மதியம் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளில் இருந்து இணைந்து கொள்பவர்கள் பிரித்தானிய நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். தியான நிகழ்ச்சி PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, ஜூ தமிழ் டிவி ஜெர்மன் ஆகிய அமைப்பினரின் அனுசரணையுடன் இடம்பெறுகின்றது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று கூறி இன்றைய நிகழ்வுகளாக முதலில் தியானம் இடம்பெறும். இதனை தமயந்தி சிங்காரவடிவு அம்மா அவர்கள் வழிநடத்தி வைத்து பிரபஞ்ச நன்றியையும் அவரே கூறி வைப்பார். 25 நிமிடங்கள் இசையுடன் கூடிய இசை தியானம் நடைபெறும். அதன்பின் சிறப்பு பேச்சாளர் எமது தளத்துக்கு புதியவர் அல்ல, கனடாவில் இருந்து டாக்டர் மேரி கியூரி போல் அம்மா அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவருடைய தலைப்பு வேள்பாரி பகுதி 2. அவர் ஏற்கனவே பகுதி 1 பேசியிருக்கிறார். இது பகுதி 2 பேசப்பட உள்ளது. அதன் பின்னர் கேள்வி பதில் கலந்துரையாடல் இடம்பெற்று சரியாக பிரித்தானிய நேரம் 9:30 மணிக்கு இந்த நிகழ்வுகள் அனைத்தும் நிறைவு பெற உங்கள் அனைவரின் ஒத்துழைப்பையும் வேண்டிக் கொண்டு இப்பொழுது தமயந்தி சிங்கார வடிவம்மா வாருங்கள் தியானத்தை வழிநடத்த. நன்றி. நன்றி சிவாமோகன் மாஸ்டர். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று 9ஆம் தேதி திங்கட்கிழமை மாசி மாதம் 2026ஆம் ஆண்டு. தியானம் செய்வதால் எங்கள் மனமும் உடலும் அமைதி அடைகிறது. எங்கள் மனம் எங்கள் வசம் ஆகிறது. மனம் தெளிவடைகிறதால் கிரகிக்கும் தன்மை அதிகரிக்கின்றது. நாங்கள் சுறுசுறுப்பாய் எந்த வேலைகளிலும் ஈடுபடுவதற்கு இந்த தியானம் உதவுகிறது. இனி தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்துவதால் தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒரு வசதியான இடத்தை தேர்ந்தெடுத்து அதில் உங்கள் தலை, கழுத்து, முதுகு ஆகியவற்றை நிமித்தி வைத்து அமர்ந்து கொள்ளுங்கள். கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதை கழற்றி வைத்திருங்கள். கைகள் இரண்டையும் இவ்வாறு கோத்து உங்கள் மடி மீது வைத்திருங்கள். கால்பாதங்களை இப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்திருங்கள். இப்போது உங்கள் இயல்பான சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். அதாவது வெளிமூச்சு, உள்மூச்சு ஆகியவற்றை அவதானியுங்கள். தியானத்தின் போது எண்ணங்கள் வரலாம். அவற்றை கவனியாது நீங்கள் உங்கள் சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். நாங்கள் இன்று அனைவரும் ஒன்று கூடி 25 நிமிடங்கள் இசையுடன் இசை தியானம் செய்கிறோம். எல்லோரும் அமைதியை பெறுவோம். நன்றி. மாஸ்டர்ஸ், இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. இப்பொழுது அனைவரும் உங்கள் இயல்பான நிலைக்கு வந்து உங்கள் கைகளை மெதுவாக பிரித்து கண்கள் மீது வையுங்கள். 5, 4, 3, 2, 1. இப்போது எல்லோரும் உங்கள் கண்களை மெதுவாக திறந்து நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டு தியானம் செய்ததற்கு 30 வினாடிகள் தொடர்ந்து கைகளை தட்டி மகிழ்வோம். நன்றி. பிரபஞ்ச நல்லாசையுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில்
விரிவடையும் ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, தமிழ் டிவி ஜெர்மனி ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பதாதைகளையும் இசையையும் வழங்கிய ஆனந்தி பாலதாசன் மாஸ்டருக்கும் பதிவுகளை வழங்கிக் கொண்டிருக்கும் சிவாமோகன் மாஸ்டருக்கும் அனைவர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்தளத்தை 3 நேரம் நடாத்தி கொண்டிருக்கும் ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டருக்கும் அருந்ததி மாஸ்டருக்கும் எல்லோர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிரக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். நன்றி. நன்றி. நன்றி அம்மா. உங்களுக்கும் அருமையாக தியானத்தையும் வழிநடத்தி பிரபஞ்ச நன்றியையும் கூறியமைக்காக உங்களுக்கும் அனைவர் சார்பிலும் நன்றியை கூறிக்கொண்டு இப்பொழுது நான் எங்களுடைய சிறப்பு பேச்சாளர் திருமதி டாக்டர் மேரி கியூரி போலம்மா அவர்கள் கனடாவிலிருந்து வந்திருக்கின்றார்கள். அவர்களை நான் அன்புடன் அனைவர் சார்பிலும் வரவேற்றுக் கொண்டு இவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். இவர் ஒரு பல் வைத்திய நிபுணராக விளங்கி கொண்டிருக்கிறார். பல துறைகளிலும் இவருக்கு ஆர்வம் உள்ள ஒருவர். தமிழ் மொழியிலே அவர் கொண்ட பற்று காரணமாக சங்க இலக்கியங்கள் முதல் இக்கால இலக்கியங்கள் வரை உள்ள சகல விடயங்களையும் அவர் கற்று தேறி இருக்கின்றார். அதற்கு இடையில் தனது குடும்ப பொறுப்புகள் குழந்தைகளோடும் கூடி நாங்கள் கேட்கின்ற போதெல்லாம் இந்த தளத்துக்கு வந்து நல்ல அருமையான இலக்கிய பேச்சுக்களை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்ற மேரி கியூரி போலம்மா அவர்களை நான் அனைவர் சார்பிலும் மீண்டும் உங்களை நன்றி வணக்கமும் வாழ்த்தும் கூறி வருக வருக என வரவேற்கின்றேன். அம்மா வாருங்கள், இப்பொழுது இந்த தளம் உங்களுடையது, வாருங்கள். நன்றி. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை உங்களை எல்லாம் சந்தித்து பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி. இது கடந்த முறை நான் பேசியதுடைய ஒரு தொடர்ச்சியாக இருக்க போகிறது. வேள்பாரி என்ற அந்த தலைப்பில் கடந்த முறை நான் பேசும்போது நம்ம அந்த சங்க இலக்கியத்துல பாரியை பற்றிய என்னென்ன பாடல்கள் இருக்கு அதெல்லாம் பார்த்தோம். இந்த முறை நம்ம கொஞ்சம் அதை பத்தியும் பேசுவோம். அது கூடவே அந்த சமீபத்துல வெளிவந்த அந்த நாவலை பத்தியும் கொஞ்சம் பேசுவோம். கடந்த முறையும் அதை பத்தி கொஞ்சம் பேசியிருந்தோம். எனக்கு நான் பாரியுடைய பாடல்னா எங்களுக்கு பள்ளி காலத்துல பாரி என்று பழையத்தி அந்த இதெல்லாம் படிச்சிருக்கோம். அதுக்கு பிறகு நான் இங்க சங்க இலக்கியம் படிச்ச போது பாரியை பத்தி படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த வேள்பாரிங்கிற அந்த நாவல் தொடர்கதை, அது தொடர்கதையா தான் வெளிவந்தது முதல்ல விகடன்ல. அப்படி வந்த போது படிச்சிருக்கேன். இந்த இந்த சங்க இலக்கியத்துக்கும் இந்த நாவலுக்கும் உள்ள அந்த தொடர்ச்சி ரொம்ப அழகானது. ஆனா இந்த நாவல் அந்த அந்த இது நாவலா தொடர்கதையும் நீங்க எப்படி கொண்டாலும் சரி, அதுக்கும் அதை எப்படி அவங்க எழுதியிருப்பாங்கங்கிற அந்த பிரமிப்பு தான் எனக்கு முதல்ல இந்த கதையை படிச்ச போது வந்தது. எழுத்தாளர் சு வெங்கடேசன் அவர்கள் அதை எப்படி எழுதியிருப்பாருன்னு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச பாரி சங்க இலக்கியத்துல அவரை பற்றிய பாடல்களே மிக குறைவு. நீங்க ஒரு மொத்தமா நீங்க அந்த பாட்டு எல்லாத்தையும் எடுத்து நீங்க எழுதுனீங்கன்னா ஒரு 10-12 பாட்டு தான் வரும்னு நினைக்கிறேன். நம்ம கடந்த வாரம் பார்த்திருந்தோம். அவ்வளவுதான் வரும். அதுக்குள்ளார எப்படி நீங்க ஒரு 1500-600 பக்கங்களை நீங்க எழுதணும்னா அதுக்குள்ள இருந்து ஒரு 10 பக்கத்துல இருந்து எடுத்து நீங்க அதை விரிச்சு 1500 பக்கத்துக்கு எழுத முடியுமா அப்படி? ஆனா இந்த தொடர்கதையோட அழகு என்னன்னா, இது ஒரு இது பாரியினுடைய அப்படியே அந்த கதை இருக்கான்னு சொல்லி
அதை பத்தி ஒரு சர்ச்சை கூட சமீபங்கள்ல எல்லாரும் யூடியூப்ல ஒருவேளை நீங்க அதை தேடி பார்த்தீங்கன்னா கிடைச்சிருந்திருக்கும். என்னன்னா, அது பாரியினுடைய கதையே இல்லையே அப்படின்னு. பாரியினுடைய கதை யாருக்குமே தெரியாது இல்லையா? பார்த்த கபிலருக்கு மட்டும் தான் தெரியும். அவர் ஒரு 10, 15 பாட்டு தான் எழுதி வச்சிருக்காரு. அத வச்சு நம் அ இ இ இப்ப இருக்கிறவங்க அதோடைய கற்பனையை விரிச்சு எழுதுறது தான். ஆ எனக்கு இந்த தொடர்கதையில என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்திய சில விஷயங்கள பத்தி தான் நான் சொல்லப் போறேன். முதலாவது வந்து இதுல சொல்லப்படுற நுட்பங்கள். எனக்கு வந்து ஆ ஒரு 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 கதை வந்து எப்போ உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாகும் அப்படின்னா, ஆ உங்களுக்கு உங்களுக்கு தெரியாத ஒரு உலகத்துக்கு உங்கள கூட்டிட்டு போணும். ஆனா, அத வந்து வெறுமனே சும்மா சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்கல்ல. அப்ப நுட்பமா ஏதாவது சொல்லும்போது தான், அது உண்மைன்னு உங்க மனசுக்கு தோணும். இப்போ இதான் சொல்லுவாங்க, இலக்கியத்துல எழுதும்போது, அந்த நுட்பங்களுக்குரிய முக்கியத்துவம் என்னன்னா, அதுதான் உங்கள நம்ப வைக்கும். இது உண்மையான கதை அப்படிங்கிறத. அப்ப ம் அ இந்த கதையில வந்து அந்த மாரி சின்ன சின்ன நுட்பங்கள் நெறைய இருக்கு. நான் கடந்த முறை சொன்னேனான்னு எனக்கு நினைவில்ல. இந்த கதையினுடைய அந்த ஆரம்பத்திலேயே அவர் அந்த இதுக்குள்ளார இழுத்துட்டு போயிருவாரு. இந்த கதை வந்து இந்த கதை வந்து எப்படி போகும்னா, கபிலர் வந்து முதன் முதலாக பாரிய வந்து பார்க்கறதுக்காக போறார். அவருக்கு பாரின்னு ஒரு மன்னர் இருக்காருன்னு அவர் கேள்விப்பட்டிருக்கார். பெரிய வள்ளல் அதெல்லாத்தையும் பத்தி கேள்விப்பட்டிருக்கார். ஆனா அவருக்கு தெரியாது. அவர் முன்ன பின்ன அ பார்த்தது கிடையாது. அப்ப அவர் முதன் முதலாக பரம்புமலைக்கு போய், அங்க பாரிய சந்திக்க போறாருங்கிறதுல தான் அந்த கதை ஆரம்பிக்கும். இந்த இந்த தொடக்கமே வந்து ரொம்ப அழகா இருக்கும். ஏன்னா, நம்மளும் இதே மாதிரி கபிலர் எப்படி அந்த கதைக்குள்ள போறாரோ, அதே பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் பெரும்பாலான ஆட்கள் அந்த கதைக்குள்ள போவாங்க. நமக்கு எல்லாருக்கும் பாரின்னு ஒரு மன்னர் வாழ்ந்தாருன்னு தெரியும். அவர் ஒரு பெரிய வள்ளல்ன்னு தெரியும். அவர் முல்லைக்கு தேர் கொடுத்த கதை. இந்த கதையெல்லாம் தெரியும். ஆனா, நமக்கு அவர பத்தி தெரியுமா? அவர் எப்படி இருப்பார்ன்னு தெரியுமா? அவருடைய தோற்றம் தெரியுமா? அவருடைய நாடு எவ்வளவு நுட்பமா இருந்திருக்கும்? அங்க என்னென்ன இருந்திருக்கும்? இதெல்லாம் நமக்கு தெரியாது. அப்ப கபிலரும் நம்மளும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்துல அந்த கதைக்குள்ள போக ஆரம்பிப்போம். அதுல வந்து என்ன ஆகும்னா, கபிலர வந்து அவங்க வந்து இந்த அ மலைப்பாங்கான கபிலருடைய பாடல்கள் அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். சங்க இலக்கியத்துல வந்து அவர பத்தி சொல்லும்போதே குறிஞ்சி கபிலர்ன்னு தான் சொல்லுவாங்க. குறிஞ்சி நிலத்தை பற்றி மிக அ அ அழகாக மிக விரிந்து எழுதிய ஒரு 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 பாடலாசிரியர் தான் சங்கப்புலவர் தான் கபிலர். அவர் அவர வந்து முதலாக குறிஞ்சி நிலத்துக்கும் இந்த கதை தான் அறிமுகப்படுத்துறதா இருக்கும். அவருக்கு தெரிஞ்ச குறிஞ்சிங்கிறது வந்து அவர் அதுக்கு முன்னாடி அவர் சொல்லுவாரு. அந்த கதையிலேயே துவக்கத்துல சொல்ற மாரி தான் வருது. எனக்கு காடுகளை பற்றி தெரியும்னு. ஆனா, அவருக்கு தெரியாது அப்படிங்கிறத சட்டுன்னு ஒரு இடத்துல சொல்லுவாங்க. அந்த மாதிரி அப்படிதான் இந்த கதை ஆரம்பிக்கும். அது தெரியாதுங்கிறத அவங்க எப்படி சொல்லுவாங்கங்கிறதே ரொம்ப அழகா இருக்கும். ஒரு கூட நெறைய நாவல் பழத்த கொணந்து ஒரு சிறுமி வந்து அவளுக்கு அவர் இன்னும் பாரிய பார்க்கல. அந்த பரமபலையுடைய ஆரம்பத்துல தான் இருக்கிறாரு. அவங்க வந்து அங்க இருக்கிறவங்க ஒரு இடத்துல அவர் போய் தங்குறாரு. அவங்க குடிக்கிறதுக்கு ஏதோ குடுக்குறாங்க, சாப்பிடுறதுக்கு குடுக்குறாங்க. ஒரு கூடு நெறைய நாவல் பழத்தோட ஒரு பொண்ணு வந்து குடுக்குறா. அதிலிருந்து இவர் எந்த நாவல் பழத்தை எடுக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து, இவருக்கு காட்ட பத்தி எவ்வளோ தெரியுங்கிறத எதிர்த்து எதிர்த்து உட்கார்ந்திருக்கிறவர் தெரிஞ்சுக்குவார். இவர் இவருக்கு அது தெரியாது இல்லையா? ஒரு கூடு நெறைய பழம் குடுத்தா நம்ம என்ன செய்வோம்? ஒரு பழத்த எடுத்து வாயில போடுவோம். சாப்பிடுங்கன்னு சொன்னா. அதே மாரி இவர் ஒரு பழத்த எடுத்து வாயில போட்ட உடனே, அவர் திரும்பி இவர கூட்டிட்டு வந்தவன வந்து ஒரு மொறைப்பாரு அந்த பெரியவர். சரியா? காடுன்னா என்னன்னே தெரியாதவன நீங்க கூட்டிட்டு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி அவர் பார்ப்பாரு. என்னன்னு கேட்டா, அதுல எத்தனையோ வகையான நாவல் மரங்கள்ல இருக்கிற பழங்கள் அந்த கூடைகள்ல இருக்கு. அப்ப அவர் எடுத்து வச்ச அதுக்கு அடுத்த இதுல வரும். எடுத்து வச்ச நாவல் வந்து பூ நாவலாம். அதனுடைய ஒரு வகை. அந்த பூ நாவல் வந்து வழக்கமா உதிரப்போக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு குடுக்கக்கூடிய ஒரு நாவல் பழம். அது தெரியாம தான் அவர் எடுத்து வச்சிருக்காரு. அப்ப இதுலருந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவருக்கு அந்த பறம்பு மலையும், அந்த காடும் எத பற்றியுமே அறியாம அவர் புதுசா போறாரு.
அதே கண்ணோட்டத்தோடு தான் வாசகரும் உள்ள போவாங்க அந்த கதைக்குள்ள. உள்ள போனதுக்கு பிறகு அப்ப அதுல எத்தனை வகையான நாவல் எனக்கு உண்மையிலேயே நானே நாவல் பழம் என் வாழ்க்கையில நானு ஒரு ஒரு 10 வாட்டி சாப்பிட்டிருப்பேனான்னு தெரியல கடையில வாங்கி. நான் இத்தனைக்கும் தமிழ்நாட்டுல தான் வளர்ந்தேன். பெருசா கிடைக்காது. எங்கேயாச்சும் எப்பயாச்சும் ஒரு தடவை தெருவோரங்கள்ல ஏதாவது கிடைக்கிறோம். அப்ப வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுருக்கோம். அவ்வளவுதான் தெரியும். மத்தபடிக்கு நாவல் பழத்தை பத்தி தெரியாது. அப்படியே நாவல் பழங்களை பற்றி நாவல் பழங்களை சின்ன வயசுல இருந்து சாப்பிட்டு வளர்ந்தவங்க இங்க நிறைய பேர் இருப்பீங்க. உங்களுக்குமே கூட நாவல் பழம்னு ஒரு பழம் இருக்கிறது தான் தெரியும். அதுல என்னென்ன விதம் இருக்குன்னு. நான் அப்புறம் தான் யோசிச்சு பார்க்கிறேன். எங்க வீட்லயே சொல்லியிருக்காங்க. இந்தியால இருக்கிற நாவல் பழம் வேற மாரி இருக்கும். எங்க அம்மா, எங்க தாத்தா, பாட்டாலாம் வந்து இலங்கையில வந்து இது வேற மாதிரி இருக்கும். பெருசா இருக்கும், இல்ல சின்னதா இருக்கும். ஓ! அப்ப இதெல்லாம் இத்தனை நமக்கு தெரிஞ்சது ஒரு 2, 3னா ஒருவேளை ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் நெறைய வெரைட்டி இருந்திருக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி. அதுலருந்து ஆரம்பிக்கும். அவன் வந்து நீலன்னு ஒருத்தன் தான் அவரு கூட்டிட்டு போவான் கபிலர. அப்படி கூட்டிக் கொண்டு போகும்போது அவன் சொல்லுவான், எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவன் ஒரு வரி சொல்லுவான். காட்டுல வந்து எப்படி நடக்கணும் அப்படின்னு. அவருக்கு வந்து காடு வந்து புதுசு அப்படிங்கிறத அதுல இருந்து அந்த வரியில இருந்து நமக்கு தெரியும். அவருக்கு காடு எவ்வளோ புதுசு. அவரால வேகமா நீலன் அளவுக்கு வேகமா நடக்க முடியாது. இவர் இவர் என்ன நினைச்சுப்பாரு, தனக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு. அவன் கொஞ்சம் சின்ன வயசு பையன். அவன் இள வயது அதனால அவன் வேகமா நடக்கிறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் தான் இவருக்கு இருக்கும். ஆனா நீலன் வந்து ஒரு ஒரு இது சொல்லுவான். எங்களின் பாதங்கள் மண்ணை பிடித்து நடந்து பழகியவை. சமவெளியில் வாழும் உங்களின் பாதங்கள் மண்ணில் தேய்த்து நடந்து பழகியவை. பாதடியை கழட்டிவிட்டு பாதத்தை முன்னெடுத்து வையுங்கள். பற்களைப் போல விரல்களுக்கும் கவ்வி பிடிக்க தெரியும். அதுக்கு அடுத்த வரையில வரும். கபிலர் யோசிப்பாரு, ஒருத்தன் வந்து இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு எப்படி நடக்கிறதுன்னு பழக்கலாம் இந்த காட்டுல அப்படின்னு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னா என்ன சொல்ல இப்போ ஒரு ஒரு கதை வந்து எப்ப நம்மள உள்ள இழுத்துக்கும், இது மேல இருக்க உண்மைத்தன்மை நமக்கு ஞாபகம் வரும். இங்க டாக்டர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். குழந்தைகள் வந்து அவங்களுடைய வேற பாதங்கள் இருக்கு இல்லையா, அது பபின்ஸ்கி சைன்லாம் சொல்லுவாங்க. அவங்க பாதத்துல நீங்க இப்படி கைய வச்சீங்கன்னா அவங்க வந்து இப்படி 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 பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க அப்படிலாம் இருக்கும். குழந்தைகள் முதல்ல எப்படி நடக்க ஆரம்பிப்பாங்கன்னா, அவங்களுடைய விரலால அவங்களால எதையாச்சும் பிடிக்க முடியும். கால் விரலால. அவங்க தத்தக்க பித்தக்கன்னு தான் நடக்க மேடு பள்ள அவங்களுக்கு நார்மலா சமதரையில நடக்கிறதே கஷ்டப்பட்டு தான் நடக்கும். அப்படி இப்படிலாம் நடப்பாங்க. அந்த கால் விரல்களுக்குரிய அந்த முக்கியத்துவம் வந்து நமக்கு தெரியறதே இல்லை. ஏன்னா நம்ம செருப்பு போட்டு சமதரையில நடந்து நடந்து பழகிட்டோம். கால்ல செருப்பு இல்லாம ஏற்ற இறக்கங்களை நடக்கும்போது அது அந்த நடையே வேற அப்படிங்கிறது. ஆமால இது உண்மைதான் அப்படின்னு தோணும். இதே இதே இத இந்த தொடர்கதினுடைய ரொம்ப பின்னாடி போர் நடக்கிற போதும் இதே யுக்தியை பயன்படுத்தியிருப்பாங்க. வெளியில இருந்து வர்ற குதிரைகளால இவங்களுடைய பரம்பு நாட்டுக்குள்ளார நடக்கிறதுக்கே அந்த குதிரைகள் சிரமப்படும். ஏன்னா அதுகளுக்கு அது பழக்கம். ஆனா இவங்க நாட்டு குதிரைகளால அதுல ரொம்ப சுலபமா ஓட முடியும். அந்த காடுங்கிறது வந்து ரொம்ப சின்னதா இப்படி அறிமுகப்படுத்திட்டே போவாங்க உங்களுக்கு. கொஞ்சம் அப்படி உள்ள போக 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 அடுத்தது அதுல இருக்கக்கூடிய விஷத்தன்மை வாய்ந்த செடி கொடிகளை பத்தி எல்லாம் நிறைய வரும். நிறைய விலங்குகள், நிறைய விலங்கினுடைய பெயர்கள் நம்மளால நீங்க இப்ப யோசிச்சு பாத்தீங்கன்னா அப்படி பேரெல்லாம் நான் கேள்விப்பட்டதில்லை. உங்கள ஒரு சில பேர்கள் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். எனக்கு அது எல்லாமே ரொம்ப புதுசாதான் இருந்தது. அந்த பெயர்கள் எல்லாமே ஏதோ பேர்லாம் 60ஆம் கோழி, பகரி, பொன்வண்டு, திகைப்பூச்சி, எரிவண்டு, சுண்டா பூனை, நாக்கருத்தான் புல், அழுகுரல் பறவை, தோகை நாய், தனைமயக்கி, அனுவல்லி பூண்டு, இப்படி வித்தியாசமா மலைப்படுத்தி இந்த பெயர்கள்லாம் புதுசா இருந்தது. இதெல்லாம் வெறும் பேரா இருக்காது. இது நீங்க அந்த கதையை படிக்கிற போது இதுக்கெல்லாம் பின்னாடி அந்த குறிப்பிட்ட அந்த பகரி அப்படின்னு ஒரு விலங்கு இருக்குன்னா அது என்னங்கிறது
நமக்கு தெளிவா தெரியாட்டிக்கும் அது இவ்வளோ பெருசா இருந்திருக்கும், இப்படி இருந்திருக்கும், அது ஒரு கொடூரமான விலங்கா இல்ல ரொம்ப சாதுவான ஒரு விலங்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்களுக்கு வரும். அதே மாதிரி வந்து காட்டுல இருந்து பழகிறது இருக்குல்ல. எனக்கு அடர்ந்த காடுகளுக்குள்ளார பயணப்பட்டவர்கள்ட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க அது வந்து வேறொரு வாழ்க்கை. ஒரு சாதாரண மனிதனால அதுக்குள்ளர போகவே முடியாது. அதே மாதிரிதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ரொம்ப அடர்ந்த காடுகளும் இப்ப நம்ம சொல்லுவாங்களா உலகத்துல அமேசான் காடுகளுக்குள்ள எவ்வளவு இருக்குன்னு இன்னும் எக்ஸ்ப்ளோரே பண்ணல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. மிக ஆழமான கடலும் வந்து நம்மளால இன்னும் நம்ம கண்டுபிடிக்காத ரகசியங்கள்லாம் அதுக்குள்ளே இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு. ஆஹ் எனக்கு வந்து சமகாலத்தோட இத பூர்த்தி பார்க்கும்போது எனக்கு இந்த கதையை படிக்கிற போது எனக்கு ஞாபகம் வந்தது வந்து நான் சிறு வயதில் இருக்கும்போது நான் தமிழ்நாட்டுல வாழும்போது அப்ப வந்து வீரப்பன் வந்து ரொம்ப ஃபேமஸ். வீரப்பனை பிடிக்கிறதுக்காக அந்த 3 ஸ்டேட்டோடைய போலீஸ், ஆர்மி எல்லாருமே தேடிட்டு இருந்தாங்க ஒரு காட்டுக்குள்ள வீரப்பனை. நான் வந்து சேலத்துல தான் இருந்தேன். அது ரொம்ப பக்கம் தான், ரொம்ப தூரம்லாம் கிடையாது. அப்பெல்லாம் தோணும், என்னதான் இவங்க தேடுவாங்க? ஒரு காட்டுக்குள்ள ஒரு தனி மனிதனை இவங்களால பிடிக்கவே முடியாதா? அப்படின்னு. அப்பெல்லாம் என்ன பேச்சு இருந்ததுன்னா, இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கு. அதுவும் உண்மையா இருக்கலாம். பிடிக்கணும்னு நினைச்சா பிடிச்சிடலாம். ஆனா இவங்க நினைக்கல போல அப்படிங்கிற மாதிரி பேச்சுகளும் நிறைய இருக்கும். ஆனா வந்து நீங்க அந்த வீரப்பனை பிடிக்க சென்ற அந்த அந்த போலீஸ் படையினுடைய முக்கியமான ஆட்களுடைய இன்டர்வியூ எல்லாம் இப்ப யூடியூப்ல எல்லாம் நிறைய வருது. அவங்க கிட்ட எல்லாம் அவங்களுடைய இன்டர்வியூஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க நிறைய சொல்லியிருப்பாங்க. அந்த காடு தான் அவனுடைய அரண். அந்த அந்த காட்டை பற்றி வீரப்பனுக்கு அவருக்கு எல்லாமே தெரியும். ஆனா இவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது. அப்ப வந்து இவங்களால அந்த காட்டுல வந்து சர்வை பண்ண முடியாது, வாழ முடியாது. ஆனா அவருக்கு தெரியும் அந்த காட்டுல எந்த பச்சிலை, எந்த விலங்கு, எந்த மரம், என்ன கொடி, இது எல்லாமே அவருக்கு தெரியும் அப்படின்னு. இதுதான் இது எனக்கு இதே கான்செப்ட்ல தான் இவங்க எங்கேயும் கொண்டு வந்திருப்பாங்க. மூவேந்தர்களும் போயும் பாரியை வந்து பிடிக்கவே முடியாது. ஏன் பிடிக்க முடியாது அப்படின்னா மூவேந்தர்கள்ட்ட பெரும் படை இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். இந்த பாரியினுடைய கதையிலேயே இறுதி பக்கங்கள் வந்து நிறைய போர் காட்சிகள்லாம் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். போர் யுக்திகள்லாம் அழகா சொல்லியிருப்பாங்க. ரொம்ப நல்லா அப்ப அந்த மாதிரியான இடங்கள்ல படிக்கிற போது நமக்கு தெரியும். என்னன்னா மூவேந்தர்களுக்கு அந்த காடை பற்றி எதுவுமே தெரியாது. அதனாலதான் அவங்களால பாரி வந்து பிடிக்க முடியாது. பாரி வந்து அவருக்கு இருந்தது சின்ன படையா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து 2 விஷயம். இது வந்து சங்க இலக்கிய அந்த பாரியை பற்றிய பாடல்லயே இருக்கக்கூடிய கபிலர் எழுதின பாட்டு தான் இது. ஏன்னா வெளியில இருந்து அவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. அவங்களுக்கு எல்லாமே உள்ளாரே கிடைக்கும். உணவு இதெல்லாம் உள்ளாரே கிடைக்கும். அதனால இவங்களுக்கு வெளியில இருந்து எதுவும் தேவையில்லாதனால இவங்கள வந்து முற்றுகையிட்டு பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு கபிலர். அத வந்து ரொம்ப விரிவாக வந்து வெங்கடேசன் வந்து வெங்கடேசன் அவர்கள் வந்து இதுல எழுதியிருப்பாரு இந்த தொடர்கதையில். அடுத்தது வந்து தோணும் இந்த இந்த காட்டை பற்றி சொல்லும் போது நமக்கு ஆரம்பத்திலேயே அந்த காட்டை பற்றிய நீலனுங்கிற ஒரு கதாபாத்திரம் தான் வந்து இதுல வந்து முக்கியமா அவர் தான் முதல்ல கூட்டிட்டு போவார் இவரை. அப்ப வந்து அவர் கேட்பாரு, காடு இலைகளால் ஆனதா, மரங்களால் ஆனதா, பாறைகளால் ஆனதா, பறவைகளால் ஆனதா, கொம்புகளால் ஆனதா அப்படின்னு. அதனால கொம்புகள், ஆனா அவர் வந்து சொல்லுவாரு காடு வந்து கொம்புகளால் ஆனது. கொம்புன்னா என்ன, மிருகத்தினுடைய கொம்புதான் நமக்கு கொம்புங்கிற வார்த்தையில. ஆனா சங்க இலக்கிய பாடல்கள்ல நிறைய இடங்கள்ல வந்து கொம்புங்கிறது வந்து வேரைத்தான் குறிக்கும். இதுல வந்து அவர் அதை விளக்கியிருப்பாரு. அப்ப கபிலர் வந்து திருப்பி கேட்கிற மாதிரி, கொப்புகளைத்தான் கொம்புகள் என்று சொல்கிறார். இல்லை, நாங்கள் மரத்தின் வேர்களை மரக்கொம்புகள் என்றுதான் சொல்வோம். மரம் மேல் நோக்கி வளருவதல்ல, கீழ் நோக்கி வளருவது. இறுகிய மண்ணையும் கரும் பாறையும் தனது கொம்புகளால் பிளந்து கொண்டு அது உள் செல்கிறது. மரத்தின் முழு ஆற்றலும் அதன் கொம்புகளில் தான் இருக்கிறது. உடலை விட நீளமானவை அதன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இந்த இந்த
அந்த வர்ணனை வரும்போது தமிழ்நாட்டுல இதுக்கு தமிழ்நாட்டுக்கும் கேரளுக்கும் நடுவில் அந்த பார்டர்ல நீண்ட மலை தொடர்ச்சி இருக்கும். அந்த மலை தொடர்ச்சியினுடைய தொடர்ச்சி தான் இந்த ஊட்டி இதெல்லாம் நம்ம சொல்றாங்க, இந்த நீலகிரி அதெல்லாம் அதுக்குள்ளதான் வரும். அப்படியே அது கன்னியாகுமரி வரை கீழே வரைக்கும் வரும். இந்த தொடர்ச்சி, இந்த மலை தொடர்ச்சியுள்ளாரதான் அந்த பரமமலை இருக்கிறதாகவும், அது ஒரு மலை தொடர் மாதிரிதான் பேசுறாங்க. பச்சை மலை தொடர் அப்படின்னு சொல்லிதான் இவங்க அந்த கதையை கொண்டு செல்றாங்க. இதுல என்ன சொல்லுவாங்கன்னா, உலகத்துல இருக்கிற ஆறுகள் எல்லாம் இருக்கு இல்லையா, ரொம்ப பிரபலமான ஆறுகள்லாம் பனி உருகிதான் வரும். இப்ப கங்கை எடுத்தீங்கன்னா பனி உருகிறதன் மூலமா அந்த அந்த ஆறு வருது அப்படின்னு சொல்லிட்டு, இங்க இருக்க நாங்க நயகரா ஆறு முழுக்க அப்படிதான், ஒரு ஏரி பனி உருகி இதெல்லாம் சேர்ந்தோம். ஆனா சொல்லுவாங்க, இந்த அந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மலை தொடர்ச்சிகள்ல இருக்கக்கூடிய அந்த கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா இந்த பக்கம் இருக்கக்கூடியதுல இப்ப காவேரி இந்த ஆறுகள்லாம் எப்படி உருவாகுது அப்படின்னா, அதெல்லாம் பனி உருகி எல்லாம் உருவாகலாம். அங்கங்க மலை மேல பனியா இருக்கு. அங்கெல்லாம் மலையினுடைய புல்வெளி, அந்த புல்வெளியினுடைய அந்த வேர்கள் சேர்க்கக்கூடிய தண்ணி அதுதான் கீழே ஆறா வருது. அப்ப வேருங்கிறது அங்க எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது. இந்த கதையில இந்த காட்டினுடைய இதை விளக்கும் போது தேக்கன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அறிமுகப்படுத்துவாங்க. அவர் தான் காட்டினுடைய ஆசிரியர். அவர் மாணவர்களுக்கு அங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு காட்டை பத்தி சொல்லி கொடுப்பாரு, கூட்டிட்டு போய். அதெல்லாம் ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க, விவரிச்சிருப்பாங்க எப்படி அதை சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப அவர் அப்படி நீங்க தேக்கன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நீங்க என்ன 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 ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, பகரிங்கிற ஒரு விலங்கு வேட்டையாடி இருக்கணும், அந்த மாதிரிலாம் நிறைய இதெல்லாம் இப்படி அந்த தகவல்கள் நுட்பமா போய்கிட்டே இருக்கும். இது ஒரு பக்கம் இந்த காட்டினுடைய அறிமுகம், காட்டுக்குள்ள உங்களை கூட்டிட்டு போறது, காடு எப்படி ஒரு அரணா இருக்குன்னு சொல்றது, இதெல்லாம் ரொம்ப இந்த தொடர்கதையின் மூலமா புதுசா தெரிஞ்சிட்ட ஒரு விஷயமா இருக்கும். இன்னொரு பக்கம் காட்டுன்னா இன்னொரு பக்கம் காட்டு விலங்குகள் இதெல்லாம் சேர்த்து வச்சுக்கணும். இன்னொரு பக்கம் என்ன இருக்கும்னா, இந்த இந்த கதையினுடைய சரி பாதி அளவோ இல்ல அதை விட அதிகமான அளவு கூட அந்த காலத்துல ஐம்பகை நிலம் எப்படி இருந்தது, இந்த மூவேந்தர்கள் தானே இப்ப இவங்களுடைய எதிரி, இப்ப இந்த மூவேந்தர்களும் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அது அது அதை விட அழகா இருக்கும் அந்த வர்ணனை. ஏன்னா இது ஒரு ஒரு அடற்காடு, அது ஒரு பெரிய ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டி அது மாதிரி காட்டியிருப்பாரு. ஆனா அது உண்மையான்னு பார்த்தா நம்ம சங்க இலக்கியத்துல இதுல பட்டினப்பாலையில எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. மொழி பல தேயத்து மாக்கள் மொழி நிறைய மொழி பேசுற மக்கள் ஒரே இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா சங்க காலத்துல இருக்க பட்டினப்பாலையில அவர் அப்படிதான் அதை விளக்குறார். அப்ப அது ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டியா காமிச்சிருப்பாங்க. அங்க எப்படி வணிகம் நடக்குது, கடல் சார்ந்த வணிகம் எப்படி நடக்குது, யவன நாட்டு கலங்கள் பெரிய பெரிய கப்பல்கள் எப்படி கொண்டு வருது, இங்க இருந்து அவங்க என்ன எடுத்துட்டு போறாங்க அங்க, இதெல்லாம் ரொம்ப இதா இருக்கும். அப்ப இந்த முழு தொடர்கதையும் வெறும் பாரியினுடைய அந்த 12 பாட்டு இல்ல. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த நாடுகள்லாம் எப்படி உருவாயிருக்கும், ஒரு நாடு என்னோட உருவாக்கம், இது எல்லாத்தையும் பத்தியும் அவர் விவரிச்சு சொல்றாரு. இது நான் எனக்கு இதுல ரொம்ப பிடிச்ச விஷயம்னா, இது சங்க இலக்கியத்தின் உடைய மொத்த இதையும் நீங்க ஒரு கதையா எழுதுனீங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கறதான் இத பாக்குறோம். அப்ப ஒரு பக்கம் சங்க இலக்கியத்துல நீங்க குறிஞ்சித்திணை எடுத்தீங்கன்னா அதுல சொல்லப்படுற அந்த இயற்கையினுடைய அழகெல்லாம் வர்ணிச்சு, இன்னொரு பக்கம் கப்பல்கள் எப்படி வந்துட்டு இருக்குங்கிறத சொல்லி, பெரிய பெரிய மருதநில பக்கம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பேரரசுகள், ஏன்னா மூவேந்தர்கள் இருக்காங்களே பேரரசுகள், இந்த மூவேந்தர்கள்லாம் மூவேந்தர்கள் இந்த காலத்துல இவங்கெல்லாம் குறுநில மன்னர்கள், பாரி மாதிரியான மன்னர்கள்லாம் சின்ன சின்ன பாரி, அதியமான், இதுல நமக்கு ரொம்ப பிரபலமா நமக்கு தெரிஞ்ச பேரே பாரியும் அதியமானும் தான். மிச்ச பேர்கள்லாம் ரொம்ப கம்மியாதான் நமக்கு தெரியும்.
அப்ப இந்த வேறுபாடை வந்து அவர் சரியா காமிச்சிருப்பாரு. 2 பக்கமும் வந்து ரொம்ப அழகா காமிச்சிருப்பாரு. இப்ப பெரிய அரண்மனைகள்லாம் கட்டப்படுற விதம், அதுல வந்து எழுதப்பட்ட வரையப்பட்ட ஓவியங்கள், அந்த ஓவியத்துல இருக்கக்கூடிய நுட்பங்கள். அதுல வந்து திசைவேளர் அப்படின்னு ஒரு ஒரு கதாபாத்திரம் வருவார் இதுல. இந்த திசைவேளர் வந்து அவர் வந்து கட்டிடக்கலை இதெல்லாம் ரொம்ப தெரிஞ்சவரு. அவரால வந்து வானியல் அறிவு மிக்க ஒருவர். அதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, முன்னாடி காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கடல் வாணிபம் வந்து ரொம்ப பிரபலமா இருந்தது. தமிழர்கள் கடல் வாணிகத்துல மிக மிக உச்சத்துல இருந்திருக்காங்க. அப்ப எப்படி அவங்களுக்கு திசையெல்லாம் தெரியும்னா, வானத்தை பார்த்துதான் நீங்க திசையை கண்டுபிடிக்க முடியும். இன்னைக்கு வரைக்குமே கூட சொல்றாங்க. இதுல வந்து திசை சார்ந்து வரும்போது 2 விஷயம் இதுல ரொம்ப முக்கியமா சொல்லப்பட்டிருக்கும். ஒண்ணு வந்து ஒரு ஒரு இடத்த குறிப்பிடுறதுக்கு ஒரு இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அந்த இடத்துல ஒரு புதையல் மாரின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அந்த கதை படிச்சீங்கன்னா தெரியும். அப்படி ஒரு ஒரு விஷயம் இருக்கு. அது எங்க இருக்கு அப்படிங்கிறத நீங்க வழக்கமா என்ன சொல்லுவோம் நம்ம? ஒரு நிலத்துல இருக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து அடிப்படையா வச்சு சொல்லுவோம். இப்போ உங்க வீட்டுக்கு அட்ரஸ் சொல்லணும்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க ஒரு கிராமத்துல கூட சொல்லுங்களேன், ஒரு நித்ரா நம்பர் வீடெல்லாம் இல்ல. இந்த இடத்துல ஒரு வீடுன்னா, நேரா வந்தீங்கன்னா அங்க ஒரு கடை இருக்கும். அந்த கடையில இருந்து நீங்க வலது பக்கம் திரும்ப இது எல்லாமே நிலத்த ஒட்டிய வழிமுறை தான். நீங்க வந்தீங்கன்னா அங்க ஒரு மரம் இருக்கும். இல்ல அங்க ஒரு கல் இருக்கும். அங்க ஒரு இதுதான் நம்ம சொல்லுவோம். ஆனா, இது எல்லாமே மாறிடும்ல, கொஞ்ச காலத்துல. இப்ப தலைமுறை தலைமுறைக்கும் மாறாம ஒரு இடத்த நீங்க குறிக்கணும்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? எப்படி சொல்ல முடியும்? அப்படின்னா, அதுல அவங்க சொல்றாங்க, இது வந்து நாங்க நிலத்த பார்த்து சொல்ல மாட்டோம். வானத்த பார்த்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆ நீங்கலாம் உங்கள்ல நெறைய பேருக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம். நீங்க ஒரு 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 குறிப்பிட்ட லேட்டிட்யூட், லாங்கிட்யூட் பொசிஷன நீங்க வந்து அந்த இடத்திலிருந்து நீங்க வானத்த நிமிர்ந்து பார்த்தீங்கன்னா, உங்க நட்சத்திரம் எப்படி தெரியுதோ, அத பொறுத்து நீங்க சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, அ ஆண்டாளுடைய பாடல்கள் இருக்கு இல்லையா? அதுல வந்து ஒரு ஆண்டாள் வந்து ஒரு குறிப்பிட்ட வானியல் அமைப்ப வந்து சொல்லியிருக்காங்க. அத வச்சு இன்னைக்கு சொல்ல முடியுமா? ஆண்டாள் வந்து எந்த இடத்துல, எந்த எத்தனாம் ஆண்டு, எத்தனாவது நாள், என்ன நேரத்துல ஆண்டாள் நிமிர்ந்து அந்த வானத்த பார்த்தா அப்படின்னு. அப்ப 6ஆம் நூற்றாண்டுல வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு. அப்ப வானத்தை பார்த்து ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பார்த்து நீங்க ஒரு வழி சொல்றதும், ஒரு நேரத்த சொல்றதும் மிக மிக துல்லியமானது. தமிழுக்கு அந்த அளவுக்கு வானியல்ல ரொம்ப ஈடுபாடோட தான் இருந்திருக்காங்க. ஏன்னா, அது அவங்களுக்கு அத்தியாவசியமா இருந்திருக்கு. அ நீங்க உலகம் முழுக்க போகணும் அப்படின்னா, உங்களுக்கு திசை தெரியணும். அதுக்கு வந்து இது ரொம்ப முக்கியமானதா இருந்திருக்கு. இது வந்து கபிலரும், பாரிக்கும் நடக்கிற ஒரு உரையாடல். இதே மாதிரியான ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் வந்து, அந்த பக்கம் மூவேந்தர்களுடைய இதுல வந்து சொல்லுவாங்க. ஒரு பெயிண்டிங் ஒண்ணு வரைஞ்சுட்டு இருப்பாங்க. என்னன்னா ஒருத்தர் அந்த பாண்டிய மன்னருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க அந்த அந்த இளவரசர் கல்யாணம் ஆகப்போகுது. கல்யாணம் ஆகி அவங்களுக்கு புதுமண தம்பதிக்கு ஒரு அரண்மனை வந்து பரிசளிக்க போறாங்க. அதுல வந்து அவங்க படுத்திருந்து மேல பார்த்தா, சீலிங்ல வந்து பெயிண்டிங் இருக்கணுமா. அதுல என்ன இருக்கணும்னா, ஒரு பெயிண்டிங் வந்து 2 ரூம் இருக்கும் போல். 2 ரூம்ல ஒண்ணு வந்து அவங்க சம்மர்ல இருக்கிறதுக்கு, வின்டர்ல இருக்கிறதுக்கு அந்த மாரிலாம் பெரிய அரச பரம்பரை இல்லையா? அந்த ரூம்ல பெயிண்டிங்ல 1ல இருந்து பார்த்தா, அந்த இளவரசருடைய பிறந்தபோது, அவர் பிறந்தபோது வானத்துல நட்சத்திரம் அந்த இடத்துல எப்படி இருந்ததோ, அதே மாரி இருக்கணும். அந்த நட்சத்திரத்த அப்படியே வரையணும். அத அப்படி. அதே மாரி இன்னொரு இடத்துல, இன்னொரு ரூம்ல வந்து அந்த இளவரசியினுடைய அவ பிறந்தபோது இருந்த அந்த நட்சத்திர அமைப்பு வந்து அப்படியே வரையணும். எனக்கு இத படிச்சப்ப தோணுச்சு, இந்த ஒரு தடவ வந்து நீல் டைசன்னு ஒரு பிசிசிஸ்ட் உங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம். YouTubeல ரொம்ப அவருடைய பாட்காஸ்ட், அவருடைய இதெல்லாம் ரொம்ப பிரபலம். அவர் வந்து சொல்லியிருந்தாரு, தான் வந்து டைட்டானிக் படம் பார்த்துட்டு, அதுல வந்து ஒரு காட்சி வரும். கடல்ல வந்து அந்த ரோஸ் வந்து அந்த இதுல படுத்திருப்பாங்க இல்லையா? பலகையில. அப்ப அவருடைய லவர் வந்து தூங்கிட்டு இருப்பாரு. அவ படுத்திருந்து இப்படி பாப்பா வானம் தெரியும். அப்படி ஒரு காட்சி இருக்கும். அந்த காட்சியில வந்து அவர் சொன்னாரு, "அந்த வானம் வந்து ரோஸ் பார்த்த வானமே இல்ல. நீங்க என்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா, நான் அட்லாண்டிக்ல கரெக்ட்டா ஏன்னா இப்ப தெரியும்ல டைட்டானிக் எத்தனாம் தேதி மூழ்கிச்சுன்னு. அந்த தேதியில வானத்துல அன்னைக்கு எப்படி நட்சத்திரம் இருந்ததுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்."
நமக்கு பர்ஃபெக்டா வச்சிருந்திருக்கலாம் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னதாக டிரெக்டர்கிட்ட சொன்னதாக அவர் சொன்னார். அப்புறம் அது சாத்தியம். அப்ப இந்த இந்த இவ்வளவு நுட்பமா வந்து அந்த காலத்துல ஒரு ஒரு பெயிண்டிங் வரைஞ்சிருப்பாங்க. இவ்வளவு நுட்பமா ஒரு இடத்தை வந்து அவங்க குறிப்பிட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து எனக்கு முதல் தடவை படிச்சபோது அவ்வளவு ஆச்சரியமா இருந்தது. அதை ரொம்ப விரிவா அவர் விளக்கியிருப்பார் நீங்க அதை படிச்சீங்கன்னா. ஒண்ணு. இது ஒரு இந்த 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 அறிவியல் சார்ந்த அந்த நுட்பங்கள் ஒரு பக்கம் இருந்து. இன்னொரு பக்கம் இதுல வந்து ஒரு ஃபேண்டசி இருக்கு இந்த கதையில. நான் சொல்ல இப்ப நம்ம நிறைய குழந்தைகள் வாசிக்கக்கூடிய ஆங்கில நாவல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஃபேண்டசின்னு சொல்லப்படுற, இப்ப நீங்க ஹாரி பாட்டர் எடுத்தீங்க அந்த மாதிரி சொல்றேன். அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஃபேண்டசி இதெல்லாம் வந்து இங்க இதுக்குள்ளாரையும் வந்து நிறைய இருக்கு. ஏன்னா அந்த விலங்குகள்லாம் அப்படி இருக்கக்கூடிய விலங்குகள் அவ்வளோ பெரிய ஒரு பறவை இருக்க முடியுமா அப்படின்லாம். இதெல்லாம் உண்மையா சங்க இலக்கியத்துல இருந்து அதெல்லாம் நமக்கு தெரியாது. அதான் சொல்றேன், இந்த கதை வந்து முற்று முழுக்க நீங்க ஒவ்வொரு சொல்லும் எடுத்து இது உண்மையிலேயே நடந்ததான்னு கேட்டீங்கன்னா யாருக்கும் தெரியாது. ஆனா அந்த அந்த ஃபேண்டசி வந்து ஒரு இளைய சமுதாயத்தை வந்து நிச்சயமா உள்ள இழுக்கும் இந்த கதைக்குள்ளார. ஒண்ணு. எதுவும் யாராவது சொல்லணும்னு இப்ப நான் இவர் இந்திரகுமரன் சுந்தரலிங்கம் அப்படிங்கிறவங்க கையெழுத்துக்காங்க. நேரம் காரணத்துக்காகவா இல்ல என்ன? இல்லையம்மா, நீங்க பேசி முடிச்சிட்டீங்களா? இல்ல. எவ்வளவு நேரம் எடுப்பீங்க நீங்க பேசுறதுக்கு? இன்னொரு 5 நிமிடம் எடுங்க. நீங்க பேசி முடிச்ச உடனே நாங்க கைகளை விடுவோம். ஓகே ஓகே, நன்றி நன்றி. இறுதியாக நான் அதுல சொல்ல வர்றது ஒண்ணு விஷயம் என்னன்னா, எனக்கு இந்த நாவல்ல பிடிச்சிருந்தது சமகாலத்தோட இது எப்படி ஒத்து போகுது அப்படிங்கிறது. அதனுடைய மொழி நடையே வந்து ரொம்ப அழகா இருக்கும் இந்த நாவலுடைய மொழி நடை. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு இந்த காட்டை பற்றி சொன்ன அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுல வந்து பனம் பூ தான் வந்து பாரியினுடைய பூவா இருக்கும். அப்ப அதுல வந்து ஒரு வரி வரும், பனம் பூ வெறும் அழகு அல்ல ஆயுதம், அது ஆயுதம் மட்டுமல்ல பேரழகு அப்படின்னு சொல்றதோ. இல்லைன்னா வந்து அடுத்ததாக எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து இதுல இருக்கக்கூடிய வணிகம் சார்ந்த விஷயத்துக்கு அவர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு எழுத்தாளர் அப்படிங்கிறது. இந்த வணிகம் சார்ந்து வரும்போது முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரிங்கிறது எப்பவுமே வந்து எனக்கு பள்ளிக்காலத்துல அதை படிக்கிற போது செம கிண்டலா இருந்திருக்கு. ஏன்பா, ஒரு முல்லை கொடி கீழே கிடந்தா என்ன பண்ணிருக்கணும்? ஒரு குச்சி எடுத்து நட்டு விட்டுருக்கலாமா? அது பாட்டுக்கு அந்த குச்சியை பிடிச்சு இப்ப வளர்ந்துருக்குமா? ஒரு கொடிக்கு நீங்க என்ன பண்ணணும்? இதுதான் பண்ணணும். சரி, யாராவது தேரை கொண்டு போய் அங்க விட்டுட்டு வருவாங்களா அப்படின்னு தோணி இருக்கு எனக்கு. இதுக்கு வந்து பதில வந்து அவர் இந்த தொடர் கதையில எழுதியிருக்காரு. அது ஒரு வந்து ஒரு காதல் கதையோடு சேர்த்து எழுதியிருப்பாரு. இந்த இதுல நான் சொல்லாதது உங்களுக்கு வந்து இதுல சொல்லப்பட்ட காதல். இதுல வந்து நிறைய காதல் கதைகள் வந்து காதல் ரசம் சொட்ட சொட்ட எழுதியிருக்காரு. ஏன்னா குறிஞ்சி நிலம் இல்லையா, குறிஞ்சிக்கு வந்து களவழுக்கம் காதல் தான் அழகே. இப்போ வந்து இதுல பாரிக்கும் பாரி வைஃபுக்கும் அவருடைய மகளுடைய காதல், நீலனுடைய காதல், இப்படி எத்தனையோ காதல்லாம் வந்து அதுல குறிப்பா முருகனுக்கும் வள்ளிக்கும் இருக்கிற அந்த காதல் வந்து ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கும். இதை தனியா ஒரு கதையா எழுதுங்கன்னு எல்லாருமே வந்து திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு நிமிடம். முருகனுக்கும் வள்ளிக்கும் உள்ள காதல் வந்து ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கும். அதையும் தயவு செஞ்சு இந்த நூலை படிக்கும்போது கதையா எழுதுங்கன்னு எல்லாருமே எழுத்தாளர்கிட்ட கேட்கிற அளவுக்கு அது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த எழுத்துல இருந்து உங்களுக்கு தெரியும் சமகாலத்தினுடைய தாக்கம் வந்து அதுல இருக்கும். இப்ப எப்பவுமே சொல்லுவாங்க கம்பராமாயணம் எழுதிய போது கம்பர் வந்து அந்த அரசவை எப்படி இருந்தது இதெல்லாம் அவ்வளவு அழகா வர்ணிச்சிருப்பாரு. அப்ப கம்பருக்கு தெரியுமா ராமர் தசரதனுடைய அரசவை எப்படி இருந்ததுன்னு? ஆனா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் அவர் வாழ்ந்த அது எதை காட்டுதுன்னா சோழருடைய அந்த மேன்மையை வந்து காட்டுது. சமகாலத்துல அவர் சோழனுடைய அவருடைய மன்னருடைய இதை பார்த்திருக்காருல்ல,
அத அடிப்படையா வச்சு அவர் நிறைய எழுதியிருப்பாரு அப்படின்னு. மகாபாரதத்தை வந்து ஒவ்வொருத்தரும் எழுதும் போது அந்த காலத்தின் அடிப்படையில் நீங்க பார்க்க முடியும். பாரதியார் வந்து அதை விடுதலை போராட்டத்தோடு சேர்த்து எழுதியிருப்பாரு. அதே நேரங்களில் ராஜாஜி எழுதின கிட்டத்தட்ட அது அது வேறொரு அதுல வந்து முக்கியத்துவம் வேற ஒரு இடத்துக்கு போயிருக்கும். சமகாலத்துல ஜெயமோகன் எழுதின வெண்முரசை படிச்சீங்கன்னா அது உங்களுக்கு வேறொரு இந்த காலகட்டத்தோட அது தொடர்புடைய அந்த சமகாலத்தினுடைய தாக்கம் வந்து அதுல இருந்துட்டே இருக்கும். இதுலயும் வந்து அந்த மாதிரி சமகாலத்தினுடைய தாக்கம் வந்து அதுல இருக்கு. பேரரசுகள் உருவாகிற போது எப்படி வந்து சாதாரண பழங்குடி மக்கள் வந்து எவ்வளவு தூரம் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற அந்த இதை போட்டிருக்கேன். நான் எல்லா பேரரசுகளும் அப்படிதான் உருவாயிருக்கும்னு நினைக்கிறேன். உலகம் முழுக்க அதுதான் நடக்குது, முன்னாடியும் நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது வந்து வணிகம் வந்து எவ்வளோ இதுன்னு இந்த முல்லைக்கு தேர் கொடுத்ததிலே அது ஒரு வரி வரும். அது அந்த வரி வந்து எனக்கு இந்த இதுல வந்து ரொம்ப பிடிச்சமான வரியா இருந்தது. நவீன இந்த அவன் தேருக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தால் பாதையை பாதுகாத்திருப்பான். முல்லைக்கு கனிவு காட்டியவன் பாதையை கைவிடத்தான் வேண்டும். கைவிடப்பட்ட பாதையால் வாணிகம் வளராது. இதுல அந்த தேர் வந்து ஒரு அதிகாரத்தினுடைய ஒரு சிம்பிள். அது நீங்க அந்த அதிகாரத்து பக்கமா இயற்கை பக்கமா? அப்ப பாரி வந்து அதிகாரத்தின் பக்கம் போகல. அவருக்கு வந்து இயற்கை பக்கம் நின்றுருக்காரு. மூவேந்தர்கள் வந்து அந்த மத்த பக்கம் நின்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு காட்சி சொல்ற மாதிரி இருக்கும். எனக்கு அந்த வணிகம் வந்து எப்படி ஒரு பெரிய தாக்கத்தை வந்து உருவாக்குது அப்படிங்கிறதுதான். வணிகத்துக்காகத்தான் அந்த போரே ஆரம்பிச்சு. இப்ப உண்மையிலேயே மூவேந்தர்கள் எதுக்காக பாரியை தாக்கினாங்கன்னு சங்க இலக்கியத்துல எங்கேயுமே இல்லை. அப்ப ஒவ்வொரு கதை இருக்கு. அவர் மகன் அவருடைய மகளை வந்து பெண் கேட்டதாகவும் அது இல்லைன்னு மறுத்ததற்காகவும் கொடுத்ததாகவும் எல்லாம் நிறைய வாய்மொழி கதைகள் இருக்கு. இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது என்ன நடந்தது உண்மையிலேயே யாருக்கும் தெரியாது. ஆனா சமகால போர்கள் எல்லாமே வணிகத்தின் அடிப்படையில் தான் இருக்குங்கிறது நம்ம கண் முன்னாடி தெரியுது. அது நீங்க வளைகுடா நாடுகள்ல இருந்து எடுத்ததா இருக்கலாம், வெனிசுலா வரைக்கும் எல்லாமே ஏதோ ஒரு வணிகத்தின் முடிச்சு இல்லாம ஒரு போர் இல்லை. அப்ப அந்த வணிகத்தினுடைய முடிச்சு வந்து எப்படி வந்திருக்கும் அதை வச்சுதான் இவங்க இதுல இந்த கதையை அவர் எழுதியிருக்காரு. இது வந்து அந்த சமகால தொடர்போட இருக்கிறது, அந்த ஒரு நவீன தன்மைய இந்த கதைக்கு வந்து கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இந்த நான் முடிக்கிற நேரம் வந்துருச்சு, நிறைய இருக்கு. பட் ஆனா நான் இதோட முடிக்கிறேன். அந்த வணிகத்துல அந்த ஆரம்பிக்கும் போதே அந்த கதையினுடைய ஆரம்பத்திலேயே உங்களுக்கு நிறைய குறிப்புகள் வந்துடும். காடு எப்படி வந்ததோ அதே மாதிரி இந்த வணிகத்தினுடைய குறிப்பும் வரும். திரளி மரத்துல இருந்து ஆரம்பிக்கும். திரளி மரம்னு ஒரு மரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்துலதான் வந்து சின்ன படகுகள் செய்வாங்க. அந்த படகுலதான் வந்து மிளகை ஏற்றி பெரிய கப்பலுக்கு எடுத்துட்டு போவாங்க. எத்தனை படகுகள் இருக்கோ அவ்வளவு அதனுடைய கணக்குலதான் அந்த பக்கம் கப்பல்கள் இருக்கும். அதே கணக்கில் அவர் அழகா அதை அழகா விளக்கி இருப்பாரு. கரண்டியில அள்ளி சாதம் போடுற மாதிரி இந்த குட்டி குட்டி தோணிகள் வந்து எடுத்துட்டு போய் பெரிய கப்பல்ல கொட்டிட்டு இருக்கும் அப்படின்னு. அப்ப அது வந்து அந்த இதை காட்டுறது அப்படின்னா அந்த வணிகத்தினுடைய இல்ல அந்த எவ்வளவு கப்பல்கள் அங்க இருக்குன்னு தெரியும், அந்த கப்பல்ல எவ்வளவு சரக்கு இருக்குன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த வணிகம் சார்ந்து அது எழுதப்பட்டதும் வந்து எனக்கு ரொம்ப இந்த கதையில் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கா இருந்தது. இந்த கதையினுடைய துல்லியத்தன்மையை பத்தி நிறைய சர்ச்சைகள்லாம் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சங்க இலக்கியத்துல வந்து எங்கேயுமே வந்து அந்த மூவேந்தர்கள் யாருன்னு அவங்களுடைய பேர் சொல்லவே படல. எந்த பாண்டியன், எந்த சேரன், எந்த சோழன்னு சொல்லப்படல. ஆனா வந்து மூவேந்தர்கள் மட்டும் சொல்லிருக்காங்க. ஆனா காலத்தை வச்சு வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த சோழ மன்னனா இருக்கலாம், இந்த சேர மன்னனா இருக்கலாம், இந்த பாண்டிய மன்னனா இருக்கலாம்ங்கிற ஒரு தோராயமான ஒரு யோசனை இருக்கு. ஆனா வெளிப்படையா சொல்ல. ஆனா இவர் வந்து ஒவ்வொரு மன்னருக்கும் பேர் சொல்லியிருக்காரு. அது பொருந்தி போகல வரலாற்றோட அப்படின்லாம் சொல்லி இருக்கலாம். அதுக்கு வரலாற்று ஆய்வாளர்கள் தான் பதில் சொல்லணும். எனக்கு வந்து நான் சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த கதையை என்னுடைய பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது நான் நிச்சயமா இந்த நூலை வந்து நான் அவங்களுக்கு பரிந்துரைப்பேன். அதுக்கான காரணங்கள் தான் நான் இப்ப இதெல்லாம் சொன்னது.
அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய இதழ்கள் இந்த நூல்ல இருக்கு. அது வந்து அதுக்குள்ள வந்து வணிகம், போர், இதெல்லாம் அடங்கும். காதலும் கூட அடங்கும். எல்லாமே அடங்கும். அதனால அதுக்காக இந்த நூல் நான் நிச்சயமா பரிந்துரைப்பேன். இது ஒரு வரலாற்று டாக்குமெண்ட் கிடையாது. இது ஒரு இலக்கியம், இது ஒரு கதை. வரலாற்றுல இருந்து கதை மாந்தர்கள் எடுத்திருக்காங்க. இதுல பாரியும் கபிலரும் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச சங்க இலக்கியத்துல இருக்கிற பேர் அப்படியே இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா இதுல ஒரு எத்தனையோ பேர்கள் வருது. இப்ப சமகாலத்துல நிறைய பேர் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த பேர்லாம் வைக்கிறாங்க. ஆனா இதுல நிச்சயமா ஒரு தாக்கம் இருக்கு. எல்லாமே ஒரு தொடர்ச்சியா இருக்கும்னு நான் எப்பவுமே நம்புவேன். அது அறம் எல்லாமே அப்படிதான். பாரிங்கிற அந்த மன்னருடைய பெயர் மட்டுமே வந்து இந்த நூலை பற்றி ஒரு விழாவில் வந்து பாலகிருஷ்ணன் ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு. 3446 பேர் தமிழ்நாட்டுல பாரின்னு இருக்காங்க, 18 வயசுக்கு மேற்பட்டவங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா நான் யோசிச்சு பார்த்தா, ஆமா இல்ல, ஏன் மத்த கடையில் வள்ளல்கள் பேர்கள்லாம் ஏன் யாரும் அப்படி வைக்கிறது இல்ல? நீங்க எங்கேயாவது மலையமான் திருமுடிக்காரிங்கிற பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது வரைக்கும் யாருக்குமே நான் அப்படி பேர் வச்சு கேள்வி. அவரும் வள்ளல் தான். அவரை பற்றியும் கபிலர் பாடியிருக்காரு 1-2 பாட்டு, இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல. ஆனா பாரி அளவுக்கு பிரபலமா இல்ல. எனக்கு தெரிஞ்சு நான் லாஸ்ட் டைம் சொன்னேன்னு நினைக்கிறேன். 2 மாசத்துக்கு ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்களுக்கு எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களுக்கு இங்க டொரண்டோல குழந்தை பண்ணுது. அவங்க கூட அவங்க பையனுக்கு பாரின்னு தான் பேர் வச்சிருக்காங்க. அந்த பாரியினுடைய ஒரு தாக்கம் இருக்கு. அது ஒரு தொன்மையினுடைய தொடர்ச்சின்னு நினைக்கிறேன். அந்த தொன்மையினுடைய தொடர்ச்சி அறுபடாமல் வந்து அது கபிலருடைய பாட்டாகவோ, பல பேரினுடைய பெயராகவோ, வாய்மொழி கதையாகவோ, கூத்தாகவோ, இந்த ஏதோ ஒரு வகையில ஒரு தொடர் கதையாவோ, நாவலாவோ இன்னும் வந்துட்டே தான் இருக்கும். இதனுடைய தொடர்ச்சி தான். இதை படமாலாம் எடுக்க போறேன்னு சொன்னாங்க. எனக்கு எப்பவுமே இந்த நாவல்லாம் புத்தகங்களை படமா எடுக்கும்போது அதுல ஒரு சிக்கல் என்னன்னா, அந்த புத்தகத்தை படிச்சவங்களுக்கு படத்தை பார்த்தா படம் பெரும்பாலும் பிடிக்காது. அது காரணம், நம்ம கற்பனையில ஒரு பாரி இருப்பாரு, ஒரு பொற்சுவை இருப்பான், ஒரு கபிலர் இருப்பான், ஒரு நீலன் இருப்பான். என் கற்பனையில இருக்க நீலனை நீங்க கொண்டு வர முடியாது. அது எனக்கான நீலன் இல்லையா அவன், எனக்கான பொற்சுவை இல்லையா அவன். அப்ப அந்த இது இருக்கும். இருந்தாலும் ஏதோ ஒரு வடிவத்துல இந்த தொன்மை வந்து தொடர்ந்து வர்றது தமிழ்ல அப்படிங்கிறது ரொம்ப பாராட்டத்தக்கது. நன்றி. நன்றி அம்மா. உங்களுடைய அருமையான பேச்சு வேள்பாரி பகுதி 2 அதனுடைய தொடர்ச்சியையும் நீங்கள் பேசலாம் என்று நான் நினைக்கின்றேன். முதல்ல உங்களுடைய பேச்சுக்கு நாங்கள் ஒரு 30 வினாடிகள் கைகளை தட்டி எங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவிப்போம். நன்றி, அனைவருக்கும் நன்றி. முதல்ல நான் நீண்ட நேரமா காத்திருக்கிற பரதாம்மா, நீங்க பேசுங்கோ, பிறகு நான் கைகளை போட்டவர்களை விடுகின்றேன். நன்றி, பேசுங்கம்மா. எல்லோருக்கும் வணக்கம். இன்று மேரி கியூரி எங்களை சங்க காலத்துக்கு கொண்டு போய் சமகாலத்துக்கு கொண்டு வந்து அந்த நாவலை விளக்கமாக தந்து நாங்கள் அறியாத பல விடயங்களை எல்லாம் சொன்னதற்கு முதலில் நன்றி அம்மா. அடுத்து சங்ககாலம் சமகாலம் இரண்டையும் பின்னி பிணைந்து வைத்த ஒரு நூலாக நீங்கள் இன்றைக்கு அறிமுகம் செய்த அந்த நாவல் இருக்கிறது. அதனை நீங்கள் படித்து எங்களுக்கு சாரமாக தந்திருக்கிறீர்கள். மீண்டும் வந்து உங்கள் பேச்சினை வேறொரு தலைப்பிலே கட்டாயம் தாருங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி அம்மா. நன்றி, நன்றி வரதாம்மா. நீங்க நீண்ட நேரமா காத்துட்டு இருக்கிறீங்க. நன்றி அம்மா. அடுத்து இந்திரகுமாரன் சுந்தரலிங்கம் ஐயா, வாங்கோ, அன்மியூட் பண்றேன். வணக்கம். வணக்கம். இவ பேசின பேச்சில் என்ன கவர்ந்த விஷயம் வந்து அந்த வேர்களை பற்றி சொன்ன கொம்புன்னு சொல்லி இந்த வேர் போகிறத பற்றி காய்ச்சேன். இதையே நான் நிகழ்வில் சொல்லியிருந்தேன். நான் அண்மைய காலத்தில் நீங்கள் அறிஞ்சிருப்பீங்கள், அந்த நெடுவாசல் என்ற கிராமத்தில் மிதேன் வாயு எடுக்கிறதுக்காக
3000 அடி தோண்டி இருக்கிறார்கள் என்று சொல்லி. அந்த 3000 அடி தாளத்துக்கு தோண்டி அதிலிருந்து நீர் எல்லாத்தையும் இருந்து கேஸ் எடுக்கும்போது அந்த நீர் இன்மையால் அந்த வேர்கள்லேருந்து மரங்கள் எல்லாம் வளைஞ்சு போயிடும். இப்போ ஒரு மரம் வளர்கிறதுக்கு அந்த மரத்தை விட மிகவும் ஆழமாக வேரோடி இருக்கும். அந்த வேரை பற்றி சொன்னது எனக்கு மிகவும் கண்டது. ஆனால் அவள் பேசின பேச்சு அவன் நினைக்கா தான் ஒரு பேசின பேச்சு ஒரு இலக்கிய பேச்சுன்னு சொல்லி உண்மை அது இல்லை. அவள் தந்தது எங்களுக்கு அறிவியல் விளக்கம், விஞ்ஞான விளக்கங்கள். உண்மையிலே அவர் மல்டி டேலண்டாக இருக்கிறார். எனக்கு மிகவும் பிடிச்சிருந்தது. அவன் பாரி வளையலை பற்றி கதைச்சது பாரியின் தேரை விட்டு பூனை சொன்னதுக்கு அவ சொன்ன அரசியல் வியாக்கியானம் மிக சரி. ஏன்னு சொன்னால் ஆடம்பரத்தை விரும்புகிற அரசாட்களை விட இயற்கையை நேசிக்கிற மக்களாக வாழ்கிறதா பூமியை சீராக வச்சிருக்கணும். அந்த கருத்தை அந்த நாவலையும் சொல்லியிருக்கு. அவள் அதை திருப்பி நிரூபிச்சிருக்கா. மிகவும் சந்தோஷம். உங்களுடைய தொடரவுடன் நான் மிகவும் உங்களுடைய கேட்க ஆவலாக இருக்கிறேன். நன்றி. நன்றி. நன்றி ஐயா. அடுத்து கண் கோணேசன் ஐயா, அன்மியூட் பண்றேன், பேசுங்க ஐயா. நன்றி அம்மா. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அம்மா, உங்களது பேச்சில் இறுதி கட்டத்தில் தான் நான் வந்து சேர்ந்தேன். மிகவும் அழகான முறையில் அதை பாரி அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட நாவலை எடுத்து நீங்கள் அழகாக விளங்கப்படுத்தினீர்கள். உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள், வணக்கங்கள், நன்றிகள். நான் ஒரே ஒரு ஒன்று ரெண்டு கருத்தை நான் உண்மையான பாரியை பற்றித்தான் சொல்ல விரும்புகிறேன். வேள் பாரி என்னென்றால், அந்த நீங்க சொன்னீங்கள் எல்லாருக்கும் இல்லாத மதிப்பு பாரிக்கு கொடுக்கப்பட்டது. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதை நான் சொல்லவில்லை. 8ஆம் 9ஆம் நூற்றாண்டு சங்காலத்துக்கு பிறகு வாழ்ந்த சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரு தேவாரத்தில் எடுத்து கூறுகின்றார். அந்த தேவாரத்தை சொன்னால் உங்களுக்கு விளங்குமே, அதே நான் சொல்லுகின்றேன் என்று. நீ எல்லாருக்கும் தெரிந்த தேவாரம் தம்மையே புகழ்ந்திச்ச பேசினம் என்ற தேவாரம் துவங்கி 2வது பாடல் மிடுக்கிலாதனை பீமனே விரல் விசயனே வில்லுக்கு இவன் என்று, அடுத்த வரிதான் முக்கியம். கொடுக்கிலாதானை பாரியே என்று கூறினும் கொடுப்பாரில்லை. பொடிக்கொள் மேனி எம் புண்ணியன் புகழூர் பாடுமின். உங்களுக்கு புகழூரை தெரியும், தமிழ்நாட்டில் இருந்தபடியால். புகழூர் பாடுமின் புலவீர்கான் அடுக்கு மேல் அமர் உலகம் ஆழ்வதற்கு யாதும் ஐபுறவில்லை. அதங்களுக்கு தேவையில்லை. எனக்கு தேவையான வசனம் முதற் தொடக்கத்தில் வருகின்றது. மிடுக்கில்லாதானை வீமனே. ஒரு மிடுக்கு இல்லாதவனை போய் நீ வீமன் என்று சொல்லலாமா? சொல்ல முடியாது இல்லையா? என்று சொன்னாலும் விரல் விசயனே, விரல் துறமான சண்டைக்கு போறக்கூடிய விசயன், அதாவது விசயன் என்றது அர்ச்சுனன் என்று சொன்னாலும் சொல்லுவார்கள். வில்லுக்கு இவன் என்று கொடுக்கில்லாதானே பாரியோடு ஒருவருக்கும் கொடுக்காதனை போய் நீ பாரி என்று கூறினாலும் அவன் கொடுக்க மாட்டான். அது நக்கலாக அந்த பாடல் அமைந்துள்ளது. அதாவது என்னென்றால், பாரிதான் உலகத்திலே கொடைக்கு பெயர் போனவன். அவன் போல நீ பாரியாக இருந்து நீயும் பாரி என்று சொன்னாலும் அவன் கொடுக்க மாட்டான். அவன் நீச்சாப்பி என்றதான் அந்த தேவாரம் சொல்லுகின்றது. அவனை பாரி என்று சொன்னாலும் அவன் கொடுக்க போறதில்லை. அதுதான் அவற்றை கருத்து. ஆனா என்னென்றால், அந்த இது என்ன ஒரு முக்கியமான இன்னொரு விடயம் இருக்கிறது என்னென்றால், இந்த பாரி மகளிர் உங்களுக்கு சொல்லி நீங்கள் கூறினர்களோ தெரியவில்லை. அதுதான் அங்கவை சங்கவை என்ற பெயர் நீங்க கூறினர்களோ தெரியலதான் பேச்சுக்கு வரவில்லை. அந்த தந்தையையும் நாட்டையும் இழந்த பின்னர் அவர்கள் கூறுகின்ற அந்த பாடல் ஒன்றுள்ளது, எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். அற்றத்திங்கள் அவ்வன் நிலவில் எந்தையும் உடையோம் வெங்குன்றும் பிறர் கொள்ளார். இற்றத்திங்கள் இவ்வன் நிலவில் வென்றறி முரசில் வேந்தரும் குன்றும் கொன்றார் நாம் நம் எந்தையும் இளமே என்றதான் அந்த அங்கவையும் சங்கவையும் இறுதியாக அவர்களே பாடிய பாடல் என்று கூறுகின்றார்கள். நான் நீண்ட நேரம் எடுக்க விரும்பல. அந்த முக்கியமான அந்த திருப்பி போனேன் என்ற அந்த பாரியை பற்றிய கதைக்கு என்னென்றா, அந்த கர்ணனும் கொடைக்கு மகாபாரதத்துல வருகின்ற கர்ணனும் கொடைக்கு பெயர் போனவன் தானே. ஆனால் சுந்தரமூர்த்தி கர்ணனை சொல்லவில்லை. அதற்கு காரணம் இருக்கின்றது என்றால், நீங்கள் படித்திருப்பீர்கள், திருவள்ளுவர் நட்பை பற்றி கூறும் பொழுது இன்னொரு அதிகாரம் வைக்கிறார், கூடா நட்பென்று. கர்ணன் கொடைக்கு ஒரு பேர் போனவனா இருந்தாலும்
அவன் துரியோதனனுடன் கூடா நட்பு ஏற்படுத்தியபடியால் சுந்தரமூர்த்தி நாயனார் அவரை தேவாரத்தில் எடுக்கவில்லை. ஏனென்றால் நட்பு நல்லது, ஆனா அவனோடு துரியோதனோடு கூடிய நட்பு கூடா நட்பு ஆனபடியால் சுந்தரமூர்த்தி நாயனார் அவனை கர்ணனை எடுக்கவில்லை, பாரியத்தான் தூக்கி பிடித்தார் என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி. மிக்க நன்றி. ஐயா. அந்த சொல்லுங்கம்மா. தொடர்ச்சியை சொன்னதுக்காக ரொம்ப நன்றி. எனக்கு தெரியாது உண்மையிலேயே அந்த தேவாரம். நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் அதை எழுதி வச்சிருக்கேன், சுந்தரமூர்த்தி நாயனார் தேவாரம் எடுத்து பார்க்கணும்னு. அந்த பாரியினுடைய அந்த பெயர் எவ்வளோ முக்கியம்னு சொல்லி கைலாசபதி அவர்கள் சொல்லும்போது கூட அவர் பாரியை பற்றி மட்டுமே அவர் விதந்து சொல்றார். நம்ம முன்னோர்களுடைய பெயர்கள்லாம் பெருசா எங்கேயுமே சொல்லப்படல, அதுல ஒரே ஒரு விதிவிலக்கு பாரின்னு அவரும் அதை குறிப்பிடுறாரு. அந்த பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. அந்த தேவாரம் அம்மா தம்மையே புகழ்ந்தீச்ச பேசினம் என்ற தேவாரம் தொடங்கி 10 பாடல்கள் இருக்கும். அதுல 2வது பாடல் தான் இந்த பாடல். திருப்புகலூர் என்று சொல்லப்படுகின்ற கோயில், நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தபடியா தெரியக்கூடும், அந்த கோயிலில் 9ஆம் நூற்றாண்டில் பாடப்பட்ட பாடல். அது நீங்கள் சர்ச் பண்ணலாம் வேண்டும் என்றால். நன்றி அம்மா. நன்றி. நன்றி நன்றி ஐயா. அடுத்து கிரேசியன் ஜேம்ஸ் அலிஸ்டன் ஐயா, ஜெர்மனியில இருந்து. அன்மியூட் பண்றேன் ஐயா, அன்மியூட் பண்ணிட்டு வாங்க. நிறைந்த காட்டுக்குள்ளே நாங்கள் போய் ஒரு வீட்டுக்குள்ளே போனால் வைத்துக்க குத்துது. என்ன செய்யுது என்று சொல்லி சொன்னால் அதற்கு பக்கத்திலே இருக்கிற கிளைகள் ஒன்று இருக்கிறது, அதனோடு தேசிப்புளியையும் விட்டு கொஞ்சம் விதண்ணி கட்டி விடுவார்கள். எரியும், காயம் மாறி போயிடும். அதாவது என்னுடைய காலத்திலே மருந்துகள் வந்து விட்டன. என்னுடைய எங்களுக்கு ஒரு டாக்டராலேயே கூட்டிக்கொண்டு வீட்டிலே வைத்திருந்தார்கள். ஆயின அவர் பேசுறது மற்றவங்களுக்கு கேக்குதா? பேச இல்லை என்றுதான் நினைக்கிறேன். பேசாயி நிக்கிற மாதிரி இருக்குது. சரி பார்ப்போம். எனக்கு நீங்க பேச முடிச்ச பிறகு ஒரே ஒரு 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 10 வினாடி எனக்கு நீங்க நேரம் தரணும். இப்ப தந்தாலும் சரிதான். நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணி உங்களுக்கு எல்லாம் காட்டணும்னு நினைச்சேன். நான் அதை பேச்சல மறந்துட்டேன். ஓகே, இப்ப நான் ஷேர் பண்றேன். ஓகே, நன்றி. தாரனம்மா, உங்களுக்கு தாரன். இப்பொழுது ஆனந்தி பாலதாசன் அம்மா கனடாவிலிருந்து பேசுங்க. அன்புள்ளங்களுக்கு வணக்கம். டாக்டர் மேரி கியூரி, அருமையான தலைப்பு. ஆனால் நீங்கள் மிச்சத்தையும் எங்களுக்கு இப்படியே பார்ட் 3, 4ண்டாலும் பரவாயில்ல, கேட்டுக்கொண்டே இருக்கலாம் நீங்கள் கதைக்கிறத. நான் முதல் நெச்சனும் கூட மகனுக்கு பேரின்னு தான் பேர் வச்சுக்கிறீங்களுண்டு. நீங்கள் சொல்லி போட்டீங்க வேற யாரோ வச்சிருக்கிறபடி உங்களோட மகனுக்கு வைக்க இல்லை. என்ன நல்ல பேர் தான் வச்சிருப்பீங்க. மகளுக்கு ஆலியரசின்றபடியா, மகனுக்கு வியன் வேந்தன். அருமையான உண்மையில இந்த நாங்கள் வாசிச்சா கூட இதை சும்மா ரிவ்யூவை பேட்டி போய் வாசிச்சேன்னா, நீங்கள் இந்த வேள்பாரி கதைச்சாப்புறதான் ரிவ்யூ போய் வாச்சினா உண்மையில நல்ல அருமையாக இருந்தது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ நாங்கள் வாசிக்கிறது இப்படி வராது. நீங்கள் சொல்கிறத கேட்டுக்கொண்டிருக்கே மிகவும் அருமையாக இருக்கிறது உண்மையில. அதான் பழைய இந்த இப்பத்திய இடையில காலத்தில் எல்லாரும் ஆக்டர்ஸுன்ற பேர் அதுகள் இதுகள் தான் உண்மையில பிள்ளைகளுக்கு வைக்கிறவ. இந்த எங்கட தமிழ் பெயர்கள் அப்படி இப்படின்ட்டு இல்லை. ஆனால் இப்போ திருப்பி உண்மையில இங்கத்திய பிள்ளையிலேயே நான் கவனித்து கொண்டு வரேன், தேடி பிடிச்சி நல்ல பெயர்கள்லாம் வைக்கணும். இப்படியான இந்த வேள்பாரியிலேயே விதமான பெயர்கள் வருது உண்மையில. மிகவும் அருமையான வேள்பாரியில வர்ற பேர் நிறைய பேருக்கு வச்சிருக்காங்க. நீலன், பொற்சுவை, இதெல்லாம் வச்சிருக்காங்க. எல்லாருக்குமே நீலன் ரொம்ப பிடித்தமான ஒரு கதாபாத்திரம் தான். அதுல நீ வாசிச்சீங்கன்னா தெரியும்.
இது உண்மையிலும்படி வாசிக்கிறவன் பார்க்க நீங்கள் சொல்கிறது நல்லா தான் இருக்குது. நீங்கள் தொடர்ந்து வாங்க, இது பார்ட் 3 4ண்டாலும் பரவாயில்ல, கேட்டுக்கொண்டு இருக்கலாம். நான் ரிவ்யூ போய் வாச்சேன். நீங்கள் இது பண்ண எனக்கு முந்தி சும்மா பாரி இன்றைக்கு இந்த முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி தான் எங்களுக்கு பேசிக் தெரியும், என்ன இந்த விளத்துக்கு படிக்கையில். ஆனால் இப்போ வேள்பாரி இதுக்கு பிறகு வேறு ஹஸ்பண்ட் தான் சொன்னார் இப்படி புக் அது இதுன்ட்டு போய் நான் இப்போ சும்மா ரிவ்யூ பார்த்தேன், நல்லா இருந்துச்சுது. ஆனால் அது நாங்கள் வாசிக்கிறோன்னு பார்க்க நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு கூட இதாக இருக்குது. நீங்கள் திரும்ப வந்து மிச்சத்தை தொடர்ந்து கதைக்கிறண்டாலும் எங்களுக்கு மிகவும் ஆவலாக தான் இருக்கிறது. மிகவும் நல்லா இருக்கிறது. நன்றி. நன்றி நன்றி அம்மா. அடுத்து சுயேந்திரா தர்மகுமார் அம்மா, அன்மியூட் பண்றேன், வாங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். இன்று டாக்டர் மேரி கியூரி பால் நீங்கள் இந்த வேள்பாரி பாகம் 2 பற்றி கூறினீர்கள். நான் முதலாவதில் தேரை பற்றி எல்லாம் கூறினீர்கள். இன்று வந்து என்னத்தை பற்றி கூற போகிறீர்கள் என்று ஆவலுடன் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆனால் நீங்கள் கூறிய ஒவ்வொரு சிறு கதைகளும் அது எவ்வளவோ எங்களுக்கு படிப்பினையே தர்றதாக இருந்தது. அது அது என்ன இந்த பெரம்பு மலையை பற்றியும் அந்த அதில் இருக்கிற அந்த 300 ஊர்கள் எல்லாம் சேர்ந்தது, அது இயற்கை வளம், இது எல்லாத்தையும் கேட்கும் போது அதாவது அந்த குறிஞ்சி நிலம், அது நீங்கள் கூறினீர்கள். குறிஞ்சி நிலம் அதாவது இயற்கையோடு பாரி தன்னுடைய நாட்டை ஆண்டான் என்று கூறினது எல்லாம் கேட்பதற்கு மிகவும் அருமையாக இருந்ததம்மா. நீ இந்த நாவல் வந்து வேள்பாரி என்ற நாவல் வந்து சங்க கால தமிழர்கிட்ட வாழ்க்கையையும் அந்த போர் திறன் மற்றது இயற்கை வளம் எல்லாத்தையும் நன்றாக விளக்கி கூறியிருக்கிறீர்கள். மீண்டும் வந்து இந்த நீங்கள் அந்த நாவற்பழத்தை பற்றி சொன்னீர்கள். அப்போ நீங்கள் எல்லோரும் நாவற்பழத்தை சாப்பிட்டு இருப்பீர்களோ என்று கேட்டீர்கள். எனக்கு உடனே என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சிறு சம்பவம் நினைவு வந்தது. ஏனென்றால் நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்க எங்களை நாவற்காட்டுக்கு பிக்னிக் கூட்டி கொண்டு போனவன். அப்போ அங்கே வந்து நாவல் மரத்தில் ஏறித்தான் நாவல் பழம் பிடுங்கி சாப்பிட்டேன் நாங்கள். அப்போ நாங்கள் தான் சாப்பிட்றவன்ட்டு பார்த்தா டீச்சர்ஸும் மரத்தில் ஏறி சாப்பிட்டது. அந்த நினைவெல்லாம் எனக்கு வந்தது. மிக்க நன்றி அம்மா. நீங்கள் வேள்பாரியை பற்றி மீண்டும் வந்து கூற வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நான் அந்த தியானத்தை பற்றியும் கூறலாமோ அல்லது எல்லாம் உங்களோட டியூட்டியே செய்யுங்க, ஃபுல்லா செய்யுங்க, உங்களோட டியூட்டி நீங்க செய்ய வேண்டும். ஓகே. இத்தியான தலம் தினமும் 3 முறை நடைபெறுகிறது. யூகே நேரம் காலை 9 மணிக்கும் காலை 10 மணிக்கும் மற்றும் இரவு 8 மணிக்கும் நடைபெறும். முதல் அரை மணி நேரம் தியானம், பின் அரை மணி நேரம் பேச்சு அல்லது யோகா பயிற்சி, பாடல்கள் போன்றவை நடைபெற்று பின் நடந்த நிகழ்வை பற்றி கேள்வி பதில் இடம்பெறும். மற்ற நாடுகளில் உள்ளவர்கள் யூகே நேரப்படி இணையுமாறு வேண்டுகின்றோம். மற்றது நாளைய நிகழ்ச்சி நிரல். யூகே நேரம் காலை 9 மணிக்கு தியானம், 9:15க்கு சேர் ஏரோபிக் ஐ யோகா நடைபெறும். 10 மணிக்கு தியானம், 11 மணிக்கு PSSM தமிழ் யூரோப் மற்றும் PMC தமிழ் இணைந்து வழங்கும் தியான நிகழ்ச்சி. மாஸ்டர் ஷாலினி புத்தா இந்தியாவிலிருந்து சைவ உணவு கொள்கை பற்றி பேச வருகிறார். இரவு 8 மணிக்கு தியானம், 8:30க்கு பூனம் சர்மா மாஸ்டர் யூகேயிலிருந்து சேர் யோகா சொல்லித்தர வருகிறார். நீங்கள் எல்லோரும் கலந்து சிறப்பிக்குமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். இன்றைக்கு சாட் பாக்ஸில் ஒன்றும் இல்லை. இத்துடன் மற்றவர்களுக்கு இடம் கொடுத்து விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி ஆனந்தி அம்மா. அடுத்து கிரேசியன் ஜேம்ஸ் அலிஸ்டன் ஐயா, நீங்க பேசிக்கொண்டிருக்கும் போதே போயிட்டீங்க போல. இல்லை, பேசிக்கொண்டிருக்க திடீரென்று கட் ஆகிட்டது, என்னென்னு தெரிய இல்லை, மன்னிக்க வேணும். தொடர்றேன் நான். அதாவது முன்னைய நிலைகள் இன்றும் இருக்கின்றன. அதாவது கடலோடிகள் எல்லாரிடமும் திசை காட்டி இல்லை. அவர்கள்
அந்த 3 நட்சத்திரங்கள், விடியல் நட்சத்திரங்கள் என்று சொல்லுகின்ற கீழ்த்திசை நட்சத்திரங்கள், 3 நட்சத்திரங்களும் அதற்கு அங்காலே இன்னொரு புள்ளியும் இருக்கு. அது எந்த பக்கத்திலே இருக்கிறது என்றதை கண்டு இப்பொழுதும் கரையை அடைகிற நிகழ்வு எங்களுடைய ஊரிலே இருக்கிறது. அடுத்தது என்னவென்று சொன்னால், காட்டிலே போனால் நேரம் தெரியாது, அவருடைய கைகாட்டி இல்லை. ஆனால் சூரியனையும் பார்ப்பார்கள், கிட்டே உள்ள நிழலையும் பார்த்துட்டு எத்தனை மணி என்று சொல்லுவார்கள். ஆகையினாலே அந்த முறை இன்னும் அழிஞ்சு போக இல்லை, இன்னும் எங்களுடைய மக்களிடையே இருக்கிறது. அடுத்தது முக்கியமானது என்ன என்றால், அழகான சொல்லணி, அழகாக பேசினீர்கள். நீங்களே புத்தகம் எழுதலாம், பார்க்கலாம். நீங்கள் புத்தகத்தை தேடி எங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்குது. அது சொல்ற முறையே அழகாக இருக்கிறது. ஆகையினாலே நிறைந்த நன்றிகள். தொடர்ந்து வாருங்கள். பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கலாம் போல இருக்கு, ஆனா நேரமாயினுடைய முடிஞ்சு போச்சுது. நன்றி அம்மா, வணக்கம். நன்றி நன்றி. நன்றி. அந்த இதுவும் சொல்லியிருந்தார் அவர், நேரம் பாக்குறது. அது மாதிரி எல்லா விலங்கினம், மனிதர்களுக்கு மட்டும் இல்ல, விலங்கினங்களுக்கு தெரியும். இப்ப பறவைகள்லாம் எப்படி கரெக்டா ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு நாட்டுக்கு கடல் தாண்டி பறந்து வருது இல்ல, அப்ப அவங்களுக்கு அது தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான அந்த ஞானம்னு சொல்றதோ அது இருக்கு. அதையும் இந்த கதையில ரொம்ப முக்கியமா சொல்லியிருப்பாங்க. தெய்வ வாக்கு விலங்கு தேவங்க, அந்த குறிப்பிட்ட பரமமலையில இருக்கிற தெய்வ வாக்கு விலங்கு எப்போதும் வடக்கு பார்த்துதான் உட்காருன்னு, அது ஒரு முக்கியமான ஒரு பிளாட் ட்விஸ்டா கதையில சொல்லி அதுல இருந்து கூட்டிட்டு போயிருப்பாங்க வணிகம் சார்ந்து. நன்றி நன்றி அம்மா. அடுத்து பவானி விக்னேஸ்வரன் அம்மா, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. எல்லோருக்கும் வணக்கம். இன்று டாக்டர் மேரி குவேரி போல் அம்மா நல்லொரு இந்த பாரி வள்ளலை பற்றி சொன்னா, அவர் சொல்லும் பொழுது தானாகவே ரசிச்சு சொல்லும் பொழுது எங்களுக்கும் நல்லொரு ரசிப்பு தன்மை வந்தது. அவர் சிரிச்சு கொண்டு கொண்டிருக்கும் பொழுது, சொல்லி கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கும் அதை ருசிச்சு பார்க்கக்கூடிய சக்தி வந்தது. மிகவும் நல்லா இருந்தது. இதை மீண்டும் மற்ற பகுதியையும் சொல்லுமாறு வேண்டிக் கொண்டு விடைகிறேன் அம்மா. நன்றி நன்றி வாணி அம்மா. அடுத்து இந்திரகுமாரன் சுந்தரலிங்கம் ஐயா, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. உங்களோட முகம் தெரியுது இல்ல? அன்மியூட் பண்ணுங்க ஐயா. இப்ப தெரியுதா? வணக்கம். இப்பயும் தெரிய இல்ல. சரி பேசுங்க. கொஞ்சம் கொஞ்சம் பல்லில தெரியுது, பேசுங்க. சரி, வணக்கம். என்னென்று சொன்னா, நீங்கள் நல்லபடியாக பேசுனீங்க. நான் உங்கள்கிட்ட பேசுகிற கொஞ்சம் கேள்வி இருக்கிறேன். நீங்கள் இந்த பாரி வள்ளலை பற்றியெல்லாம் சொன்னீங்கள். நான் உண்மையில இந்த ஹரி போட்டர் அந்த ஒன்றரை இது மாதிரி நீங்கள் அழகாக சொன்னீங்க. எனக்கு ஒரு கடந்த காலம் தான் வந்தது. நான் சின்னனாக இருக்கேன், நல்லூர் கோயிலுக்கு போயிருக்கேன். மணியர் வந்தாங்க, பிரசங்கம் செய்வார். அந்த மணியர் சொல்கிற பிரசங்கம் மாதிரி உங்களோட சொல்லாடல் இருந்தது. நீங்கள் கதை சொல்கிற அழகே ஒரு அழகு. இந்த கதையெல்லாம் நீங்கள் ஒரு வீடியோக்கெலாம் எடுத்து போட்டாலே உங்களுக்கு ஒரு ரசிகர் பட்டாளமே விரும்பி நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு ஒன்றை செய்யுங்க. மற்றது நான் சொன்ன உவமையானம் இருக்குது தானே, அதில் மரங்கள் இயற்கையான வாழ்க்கை முறையெல்லாம் நீங்கள் காய்ச்சிங்க தானே. மற்ற நலன் அந்த பேர்கள் எல்லாம் ராமாயணத்துலேயும் இருக்குது. மற்ற அதிகமான தமிழ் பேர்கள் அந்த கதையிலையும் ராமாயணத்து பேர்களோடு ஒத்துப்புற தன்மை தான் இருக்கு. ஏன்னா அந்த அதே காலத்தில் கம்பர் எழுதினார் அந்த ராமாயணத்தில் அந்த தமிழ்நாட்டு பேர்களைத்தான் அதிகமாக அந்த வானர சேனைக்கு வச்சிருக்கிறார். அதில் நலன் ஒரு இராணுவ இது வானர வீரன், கன பேர்கள், நீலன், நலன் என்ற பேர்கள் எல்லாம் இந்த ராமாயணத்து பேர்லேயே இருக்குது. அது உண்மையில் இந்த நீங்கள் சொன்ன கதையில் இருக்க பேர்களும் இந்த ராமாயண பேர்களும் ஒத்து போகிற ஒரு தன்மை இருக்குது. அதை நீங்கள் கொம்பை பண்ணிப்பா இருக்கும். இன்னொரு நான் பார்த்த வரைக்கும் இந்த கதையினுடைய பேர் அவர் எழுத்தாளர் வெங்கடேசன் அவர்கள் ரொம்ப தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறார். பெரும்பாலும் இயற்கை சார்ந்த பேர்களை நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கும். மயிலா, நீலன், அந்த மாதிரி. அதுல ஆதன் மாதிரியான பெயர்கள் உண்மையிலேயே கல்வெட்டு ஆதாரத்துல இருக்கக்கூடிய பெயர். ஆதனுங்கிற பெயர்லாம் நீங்க சங்க காலத்துக்கு உட்பட்ட காலங்கள்ல இருக்கக்கூடிய கல்வெட்டுல ஆதாரமா கிடைச்சிட்டு. மற்றது நானும் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வாசிச்சினேன். அந்த ஆர்டிக்கல்ல சொல்லிக்கிறேன், ஆதி காலத்துல மனிதன் தானே உருவாக்கின நிலம், மருத நிலம், அதாவது வயல்வெளிகள். அப்போ மக்களுக்குள்ள சண்டை நடந்தது.
பாரி மாதிரி மன்னர்கள் காடுகளை பாதுகாக்கிறதுக்கு இருந்தது. இந்த காடுகளை பாதுகாக்கிற மக்களுக்கும் இந்த காட்டை அழித்து மருதமாக்குற மக்களுக்கும் இடையில போர் நடந்தது. அந்த போராட்டத்தில் பாரி கொல்லப்பட்டார் தான் அந்த ஊகம் இருக்குது. அப்படித்தான் அந்த போராட்டம் நடந்தேன். நான் ஒரு ஆர்டிக்கலில் வாசித்தேன். அது எவ்வளவு தூரம் உண்மை என்றது எனக்கு தெரியும். நான் ஒரு ஆர்டிக்கல் தான் வாசித்தேன். அது தெரியாது. உண்மையா ஆனா இருக்கும். எல்லா பேரரசுகளும் அப்படிதான் உருவாயிருக்கு, இன்னைக்கு உருவாயிட்டு இருக்கு. ஆமா, ஏதோ மற்றது ஒரு நீங்க சொன்ன பழங்குடி இனத்தை நீங்க சொன்ன அவ்வளவு உபமானங்களும் இன்றைய உலகத்துக்கு அப்படியே பொருந்துமா. அதான் என்னுடைய கருத்து. உண்மையிலே உங்களோட பேச்சை நான் ரசிச்சு கேட்டேன். நன்றிகள். நன்றி நன்றி நான் நன்றி ஐயா. உங்களுக்கு ஒரே ஒரு நீங்க விஷயம் பொறுங்கம்மா, நீங்க போறத நான் ரெக்கார்டிங்க நிப்பாட்டவா என்னன்னு சொல்லுங்க. யூடியூப்ல அது இருந்தாலும் ஓகே தான். ஒரு சின்ன மீம் தான். என்னன்னா இந்த கதை எப்படி எவ்வளவு தூரம் இளைய தலைமுறையினரோட போய் சேர்ந்திருக்கு அப்படிங்கிறது, இது நான் ஒரு 8 வருஷமா எடுத்து வச்சிருக்கேன். என்ன பிரச்சனைனா சிலதெல்லாம் வந்து யார்ட்டையாவது சொல்ல நம்ம ஒரு நல்ல நல்லதா ஏதாவது படிச்சுட்டு யார்ட்டையாவது சொல்லணும்னு நினைப்போம். ஆனா நேரம்னு பார்த்து நமக்கு யாருமே சிக்க மாட்டாங்க. இல்ல நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு அந்த கதையும் தெரியாது. ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதை தொடர் கதையா வந்த போது இது சம்பந்தமான மீம்ஸ் எல்லாம் நிறைய போட்டுட்டு இருந்தாங்க. அப்ப மீம் வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்தது. அப்ப கொடுமைக்கு பொன்னியின் செல்வன் படமும் வரல. இந்த மீமை புரிஞ்சுக்கணும்னா நீங்க பொன்னியின் செல்வன் கதையும் உங்களுக்கு தெரியணும், வேள்பாரி கதையும் தெரியணும். இது 2 தெரிஞ்சாதான் இந்த நான் காட்ட போற மீம் வந்து புரியும். ஆனா இது 2 தெரிஞ்ச ஒரு நபர் கூட எனக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடி சிக்கல இத காட்டி சொல்றதுக்கு. இப்பதான் எல்லாரும் சிக்கி இருக்கீங்க. நன்றி 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 அம்மா. காட்டுங்க, கொடுங்க. இதுதான் அந்த மீம். இது வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதை வந்து தொடர்கதையா வந்த போது யாரோ போட்டிருந்த ஒரு மீம் இது. இதுல வந்து வந்தியத்தேவனும் நீலனுங்கிற கதாபாத்திரம் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம். அவர் தான் ஆரம்பத்துல இருந்தே வருவாரு, கதை நெடுக வர்றாரு. பாரியோர் கபிலர் அவர் தான் கூட்டிட்டு போறாரு. அவர் தான் கபிலருக்கு காட்டை முதல்ல அறிமுகப்படுத்துறாரு. இந்த நான் சொன்னேன் இல்லையா, காடுகள் வந்து கொம்புகளால் ஆனது, அதெல்லாம் நீலனுடைய டயலாக் தான் இதுல. அப்ப நீலனும் வந்தியத்தேவனும் வந்து சந்திச்சு பேசினா எப்படி இருந்திருக்கும்னு யாரோ ஒருத்தங்க வந்து ஒரு மீம் போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அவர் சொல்றாரு, இது ஒண்ணும் நிலப்பரப்பு இல்ல, உன் சேட்டையை காட்டுறதுக்கு பரம்பு மலை, வாழை சுருட்டிட்டு என் பின்னாடி ஒண்ணும் இல்லை, நான் உயிருக்கு நான் உத்தரவாதம் இல்லை அப்படின்னு வடிவேல அது கை காப்பிச்சு இப்படி சொல்ற மாதிரி இருந்தது. எனக்கு இது வந்து அந்த டைம்ல படிச்சுட்டு, ஆனா இது யாருக்குமே எனக்கு சொல்லி புரிய வைக்கிற மாதிரி ஒருத்தரும் எனக்கு கிடைக்கல. அப்ப அத நான் இது காட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன் இந்த இதுல. இது வந்து என்ன காட்டுதுன்னா, இளைய தலைமுறையின் வந்து எவ்வளவு தூரம் இந்த மாதிரியான கதைகளை ரசிக்கிறாங்க, அவங்க இதை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கறது இது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருந்தது. நன்றி. அடுத்து இது வந்து விஜய் சாரா? ஆமா, அதுல பக்கத்துல வந்து அந்த விஜயும் விஜயும் விவேக் வடிவேலும் தான் அந்த கதையில இருப்பாங்க. அந்த கதை என்ன, இது ஒரு ரொம்ப முன்னாடி வந்து ஒரு படத்துல வந்த ஒரு வசீகரா படத்துல வந்து வசீகரா படத்துல வந்திருக்கும், வாழை சுத்திட்டு ஒழுங்கா இருந்துக்க அப்படிங்கிற மாதிரி ஜெனரேஷன் தானே. வசீகரா படத்துல வந்து நீங்க அதை 8 வருஷமா அதை தேடி பாதுகாத்து வச்சு உங்களுக்கு எவ்வளவு அற்புதமா உங்களோட மூளை வேலை செய்திருக்கு. இது 2ஐயும் கேட்டதுக்கு பிறகுதான் நான் இதை காட்டணும் ஒரு ஆக்களுக்கு சொன்னேன். இப்ப உண்மையாவே எல்லாருக்கும் பரம்பு மேல என்னண்டா விளங்கிட்டுது. பொன்னியின் செல்வன் எல்லாரும் படம் எடுத்து எல்லாரும் பார்த்துட்டாங்க, அதனால கொஞ்சம் விளங்கினபடியே எல்லோருக்கும் நீங்க போட்ட அந்த விஷயமும் நல்லா தான் விளங்கி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அருமை மேரி கியூரியம்மா, உங்களோட வேலை பழுக்களுக்கு மத்தியிலையும் கேட்ட போது இல்லை என்று சொல்லாது ஓடி வந்து எங்களுக்கு இந்த இடத்துக்கு இந்த பேச்சை தந்து நல்ல அருமையான பேச்சு. இன்றைக்கு எல்லோரும் நல்லா உழவு நேரம் சொவி மடுத்து கொண்டிருந்தோம். யாராவது இன்னும் எது கேட்க வேண்டும் என்றால் ஒரு சிலர் நீங்கள் கைகளை போட்டு உடனே வரலாம், இல்லாட்டி நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்ய வேண்டும் தளத்தை. அருமையம்மா, உங்களுக்கு மீண்டும் இந்த தளத்திலே இது சம்பந்தமான தொடர்ச்சியாகவும் நீங்கள் பேசலாம், நன்றாக இருக்கிறது. இன்னொரு பகுதியை நீங்கள் சேர்த்து பேசினாலும் ஆனந்தியம்மா சொன்ன மாதிரி நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். வெகு விரைவில் அடுத்த மாசத்திலேயும் உங்களுக்கு ஒரு தேதியை நான் தட்டுறதுக்கு இருக்கின்றேன்.
பிறகு நான் உங்களோட தொடர்பு கொள்கின்றேன். இந்த அழைப்பை ஏற்று நீங்கள் வந்து பேசினதுக்கு உங்களுக்கு என்னுடைய சார்பிலும் இந்த தளத்தின் சார்பிலும் நன்றியும் வணக்கமும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, கண்கோணேசன் ஐயா கை போட்டிருக்கிறீங்க. நான் ஒரே ஒரு கருத்தை சொல்றது சிறப்பாக கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் உங்களுக்கு அம்மா பிரான்மலை என்றது கேள்விப்பட்டீர்கள் தானே? பிரான்மலை உண்மையாக இப்பொழுது பிரான்மலை என்று கூறப்படுகின்ற இடத்தை அண்டித்தான் பரம்பு மலை இருந்ததாக கூறுகிறார்கள். அந்த பிரான்மலைக்கு போகலாம் தான், இப்ப போகலாம். அது என்னுடைய தோழி ஒருத்தவங்க கூட, அது அவங்க ஊர் தான், அது அவங்க இதை பார்த்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதுல ஒரே ஒரு சர்ச்சை என்னவா இருக்குதுன்னா, அந்த பிரான் மலைங்கிறது வந்து நீங்க சங்க இலக்கியத்துல சொல்லப்படுற மாதிரியான ஒரு பெரிய வளமான ஒரு மலை. ஏன்னா 300 ஊர் இருந்திருக்கணும்னா அந்த மலையுடைய சைஸ பார்க்கும்போது தெரியல. எனக்கு இன்னும் இந்த வேள்பாரி நாவல்ல குறிப்பிடுற அந்த தொடர் மலை இருக்கு, மலை தொடர்ச்சி இருக்கு இல்லையா, அது வந்து இன்னும் ரொம்ப பொருத்தமா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. யாருக்கும் அது என்னன்னு தெரியாது. ஆனா பிரான்மலை வந்து ஒரு சின்ன குன்று, அது அவ்வளவுதான். நீங்க ஏறி போயிடுற அளவுக்கு ரொம்ப சின்னதா இருக்கு. அப்ப அந்த 300 ஊரு இவ்வளவு வளம், ஏன்னா அந்த மலையில வந்து சங்க இலக்கிய பாடல் படி உங்களுக்கு எல்லாமே இருக்கு. திரளி மரம் மாதிரியா, திரளிங்கிறது நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு தேக்கு மரம் மாதிரி அப்படி அந்த பெருசா இருந்திருக்கணும். அந்த மாதிரி தேக்கு மரம் மாதிரியான மரங்கள் இருக்கணும், பலா மரம் இருக்கணும், மாமரம் இருக்கணும், வயல்ல இந்த சின்ன சிறு தானியங்கள் எல்லாம் விளைவிக்கிற அளவுக்கு இருந்திருக்கணும். ஆனா அந்த அளவுக்கு பிரான்மலை வந்து எனக்கு சொல்ல தெரியல. பிரான்மலையையும் அண்டிய ஊர்கள் இருக்கின்றன தானே, அது கீழே அந்த மலையை தாண்டி சிற்றூர்கள் என்றுதான் நான் போன பொழுது கூறினார். நாங்க அங்கு போகையில அது மூலமாக சென்ற பொழுது அங்கு வாழ்ந்தவர்கள் கூறினார்கள். அப்படிதான் சொல்றாங்க. இன்னைக்கும் அதுல வந்து அந்த பாரிக்கு ஏதோ முல்லைக்கு தேர் கொடுத்த அந்த சிலை எல்லாம் செஞ்சு எல்லாம் இருக்கு. ஆனா வந்து ஒரே ஒரு இது என்னன்னா, இதை விடவும் எனக்கு இந்த மலை தொடர்ந்தான் வந்து இந்த அடர் காடு, மூவேந்தர்களும் போய் உள்ள போக முடியாத ஒரு காடு, அந்த மாதிரி இருக்கிறது வந்து இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் ஈஸ்டர்ன் காட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மலை தொடர்தான் மேற்கு தொடர்ச்சி கிழக்கு தொடர்ச்சி, அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து எனக்கு இன்னமும் ஒரு நெருக்கமா சரியா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா எனக்கு தெரியல, சொல்றது கஷ்டம். நன்றி 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 அம்மா. இப்பொழுது எங்களுடைய நேரம் 9:38 ஆகிவிட்டது. நாங்கள் 8 நிமிஷம் தாமதித்தான் நிறைவு செய்ய போறோம். வேற யாராவது சதாம்மா ஏதாவது சொல்ல வேண்டுமா? மன்னிக்கணும். எனவே மிக்க நன்றி அழைத்ததுக்கு. வழக்கம் போல அருமையான பேச்சு. நான் மன்னிக்கணும், நான் வீடியோ போடாம இருக்கிறதுக்காக. நான் பாரி வள்ளல் அந்த நாங்கள் பேரங்கள் படிப்போம் என்ற ஒரு குரூப் இருக்குது. அதுல நாங்கள் இப்படியான விடயங்கள் எனக்கு கற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் அன்றைக்கு நீங்களும் இன்னும் கூடுதலாக பல விடயங்களை கூறியிருக்கிறீர்கள். அப்ப நாங்களும் இப்ப இந்த இன்ட்ரெஸ்டா இதுகள் எல்லாம் படிச்சு கொண்டுதான் இருக்கிறோம். நல்ல பிரயோசனமான விடயங்கள். நீங்கள் மீண்டும் வந்து அது தொடர்ச்சியாக கதைக்கலாம், அல்லது வேறு ஏதாவது கொண்டு வந்து கதைக்கலாம். அருமை, நன்றி. நன்றி நன்றி அம்மா, உங்களுக்கு நன்றி. இப்பொழுது நாங்கள் எங்களுடைய தளத்தை நிறைவு செய்ய